بارك عليه. باب من أخذ الغصن وما يعظ الناس في الطريق فرمى به. حدثنا عبد الله أخبرنا مالك عن سمين عن أبي صالح عن أبي هريرة رضي الله عنه أن رسول الله صلى الله عليه وسلم قال بينها رجل يمشي بطريق وجد غصن شوك فأخذه فشرك الله له فغفر له. قال الله النبي صلى الله عليه وسلم إذا تشجر في الطريق بسبعة عذر. سبحان الله بحمده سبحان الله العظيم. اللهم صل وسلم وبارك على محمد وعلى آله وصحبه وسلم. اللهم صل على محمد يا رب صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله النبي الكريم والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم وفرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا يجرمنكم شنآن قوم أن صدوكم عن المسجد الحرام أن تعتدوا وتعاونوا على البر والتقوى ولا تعاونوا على الإثم والعدوان واتقوا الله إن الله شديد العقاب. روى الإمام البخاري رحمه الله عن عمر بن الخطاب رضي الله تعالى عنه أن رسول الله صلى الله عليه وسلم قال إنما الأعمال بالنيات وإنما لامرئ ما نوى فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى دنيا يصيبها أو امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه أو كما قال عليه الصلاة والسلام. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய புனிதமிக்க இந்த மஜ்லிஸுல் புகாரி ஷரீஃபினுடைய நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய, தூரத்திலிருந்து செவியேற்று கொண்டிருக்கக்கூடிய எனது அருமை உலமா பெருமக்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இன்றைய தினம் இங்கு ஓதப்பட்ட புகாரி ஷரீஃபினுடைய 9வது பாகம், 9வது ஜுசுவினுடைய பாடங்களில் முழுக்க மனிதர்கள் அன்றாட மேற்கொள்ளக்கூடிய குடுக்கல் வாங்கல் சம்பந்தமான வேலைக்கு ஆளை நியமிப்பது, ஒரு பொருளை அல்லது ஒரு இடத்தை வாடகைக்கு எடுப்பது, வாடகைக்கு கொடுப்பது, கடன் கொடுத்தல், கடன் வாங்குதல், அதே போன்று தன்னுடைய கடனை பிறருக்கு சாட்டிவிடக்கூடிய ஹவாலா என்று சொல்லப்படக்கூடியது, கடனுக்காக பொறுப்பேற்று கொள்ளக்கூடிய கஃபாலா என்று அன்றாடம் நடக்கக்கூடிய குடுக்கல் வாங்கல் சம்பந்தமான ஹதீஸுகள் இதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மனிதர்கள் அன்றாடம் மேற்கொள்ள வேண்டிய அவர்களுடைய வாழ்க்கையின் அத்தியாவசியமான குடுக்கல் வாங்கல்களை பற்றிய செய்திகள் தான் இன்றைய ஹதீஸுகளில், இன்று இங்கு ஓதப்பட்ட வாசிக்கப்பட்ட ஹதீஸுகளில் மிக பிரதானமாக அவைகள் தான் இடம்பெற்றிருக்கிறது. தலைப்புகளும் அவ்வாறே அமைக்கப்பட்டும் இருக்கிறது. இவைகளில் ஆரம்பமாக சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அதில் முதலாவது,
அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலம் நமக்கு கிடைத்திருக்கிற இந்த மாபெரும் இஸ்லாமிய மார்க்கம் 5 பிரதானமான அம்சங்களை கொண்டிருக்கிறது. இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் மிக முக்கியமான 5 பிரிவுகள் இருக்கிறது. அதில் ஒன்று அகாயித் என்று சொல்லப்படக்கூடிய கொள்கைகள், கோட்பாடுகள். இரண்டாவது இபாதாத் என்று சொல்லப்படக்கூடிய வணக்க வழிபாடுகள். மூன்றாவது முஆமலாத் என்று சொல்லப்படக்கூடிய குடுக்கல் வாங்கல்கள். நான்காவது முஆஷராத் எனப்படக்கூடிய சமூக வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை. ஐந்தாவது அஹ்லாக் என்று சொல்லப்படக்கூடிய நற்குணங்கள். இந்த 5ம் சேர்ந்த மொத்தத்திற்கு பெயர் தான் இஸ்லாம். இந்த 5ம் சேர்ந்த மொத்தத்திற்கு பெயர் தான் இஸ்லாம். எவ்வாறு ஒரு மாணவர் ஸ்கூலில், காலேஜில், இல்லை மதரசாவில் படிக்கிறார், அவருடைய வருடம் எந்த வருடத்தில் படிக்கிறாரோ அந்த வருடத்திற்கென ஒரு சிலபஸ் இருக்கும். அந்த சிலபஸில் 7 பாடங்களோ 8 பாடங்களோ 10 பாடங்களோ இருக்கும். ஒரு மாணவர் அந்த வருடத்தினுடைய தேர்விலே வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால் அந்த 7-8 பாடத்தில் அத்துணையிலும் சேர்த்து அவர் பாஸ் ஆகணும். 7-8 பாடங்கள் இருக்குமாக இருந்தால் அது அத்தனை பாடத்திலையும் சேர்ந்து பாஸ் ஆனால் தான் அவர் பாஸ். அவர் அடுத்த தரத்திற்கு மேலே உயர்த்தப்படுவார். ஏதாவது ஒரு சப்ஜெக்டில் மட்டும் 100க்கு 100 எடுக்கிறார், மற்றதெல்லாம் 100க்கு 0க்கு கீழே போகிற அளவுக்கு இருக்க ஒரு நிலைமை என்று சொன்னால் அவரை தரம் உயர்த்தப்பட மாட்டாது. அவர் ஃபெயில் ஆனவராக கருதப்படுவார். இதே போன்றுதான் இஸ்லாமிய மார்க்கத்திலேயும் ஒரு மனிதன் முழுமையாக வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால் இந்த அத்துணை காரியங்களிலேயும் அவருடைய கொள்கைகள் சரியாக இருக்கணும், அவருடைய வணக்க வழிபாடுகள் சரியாக இருக்கணும், அதே போன்று அவருடைய குடுக்கல் வாங்கல்கள், அவருடைய சமூக வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, அவருடைய நற்குணங்கள், இந்த 5ம் சேர்ந்து அவர் வெற்றி பெறும் பொழுதுதான் பரிபூர்ணமான, பூர்த்தியான, சம்பூர்ணமான முஃமினாக அவர் ஆகிறார். குர்ஆனும் யா அய்யுஹல்லதீன ஆமனு உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, இஸ்லாத்தில் பரிபூர்ணமாக நுழைந்து விடுங்கள், அறகுறையாக அல்ல என்று குர்ஆனின் மூலம் வலியுறுத்தி இருக்கிறது. எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, நம்மில் சிலர், எல்லோரும் அல்ல, சிலர் குறிப்பிட்ட சில வரையறைகளை வைத்திருக்கிறார்கள். இஸ்லாம் என்று சொன்னால் அதுக்கு இதுதான் அர்த்தம். சிலருடைய கருத்துப்படி தொழுகையில் மட்டும் ஈடுபட்டால் போதும், சிலருடைய கருத்துப்படி நோன்பில் மட்டும் ஈடுபட்டால் போதும், சிலருடைய கருத்துப்படி உம்ராவுக்கு மட்டும் போயிட்டு ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தால் மட்டும் போதும். நிச்சயம் அவைகள் செய்ய வேண்டியவைகள் என்பதில் மாற்று கருத்து இல்லை. கண்டிப்பாக 5 கால தொழுகைகள் தொழப்பட வேண்டும், நஃபிலான தொழுகைகள் தொழப்பட வேண்டும், ரமலானுடைய காலத்திலும் ரமலான் அல்லாத மற்ற நஃபிலான நோன்புகளையும் நோற்க வேண்டும் என்று எதுவெல்லாம் இபாதத் இருக்கிறதோ அவைகள் அனைத்தும் சம்பூர்ணமாக முழுமையாக செய்யப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்தில்லை. ஆனால் அது மட்டுமே ஈமானும் இஸ்லாமும் அல்ல. ஈமான் இஸ்லாம் என்பது அதற்கு அப்பாலும் இருக்கிறது. அன்றாட குடுக்கல் வாங்கல்ல, பஜாருக்கு போனால் நம்ம எவ்வாறு நடக்கணும், அந்த பஜாரில் எவ்வாறு நம்ம குடுக்கல் வாங்கல் செய்யணும், அவ்வாறு குடுக்கல் வாங்கல் செய்யும் போது அதில் எவ்வாறு ஹலால் ஹலாத்தை பேரணும், நாம் கொடுக்குற வாக்குறுதி எவ்வாறு காப்பாற்றப்பட வேண்டும், நாம் வாங்கிய கடனை எவ்வாறு நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதிலும் கவனம் செலுத்தப்பட வேண்டும், அவைகளிலும் கவனம் செலுத்தப்பட வேண்டும். வெறுமனே இபாதத்தை கொண்டு மட்டுமல்ல, பல நேரங்களில் இபாதத்துக்களில் 100க்கு 100ஆக இருக்கக்கூடிய மக்கள் பஜாருக்கு போகும்போது அவர்கள் வேறு ஏதோ வகையில் நடந்து கொள்கிறார்கள். பள்ளிகளில் சம்பூர்ணமான முஃமினாக, முஸ்லீமாக முதல் வரிசையில் இருக்கக்கூடியவர்கள் பஜாருக்கு போகும்போது அவர்கள் ஏனோ தானவென்று யாரோ என்று நடந்து கொள்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இஸ்லாம் என்பது பார்ட் டைம் அல்ல, இஸ்லாம் என்பது பள்ளிக்கு மட்டுமல்ல, இஸ்லாம் என்பது ரமலானுக்கு மட்டுமல்ல, இஸ்லாம் என்பது மக்கா மதீனாவுக்கு மட்டுமல்ல, வாழ்க்கையினுடைய அன்றாட விழிப்பிலிருந்து உறக்கம் வரை, ஒரு குழந்தை பிறந்ததிலிருந்து இறக்கின்ற வரை, பிறந்த தாயுடைய வயிற்றிலிருந்து பிறப்பதிலிருந்து கபருக்கு சென்று அடைகின்ற வரை அத்துணை நிலையிலும் இஸ்லாம் இருக்கிறது. சில மாற்று சமூகத்தவர்கள், அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் இருக்கலாம், வாரத்தில் ஒரு நாளைக்கு தங்களுடைய வணக்க வழிபாடுகளை செய்யலாம், அது மட்டும்தான் அவர்கள் தன்னுடைய இந்த மதத்தை சார்ந்தவர் என்பதற்கு அடையாளம். குறிப்பிட்ட காலங்களில் கடவுளை கும்பிட்டு கொள்ளலாம், அது அவர்கள் இந்த மதத்தை சார்ந்தவர் என்பதற்கு அடையாளம். ஆனால் இஸ்லாம் அப்படி சொல்லலை.
உங்களுடைய பிறப்பிலிருந்து இன்ன சலாத்தி ஒ நுசுக்கி ஒ மஹ்யாய ஒ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன், என்னுடைய தொழுகையும் என்னுடைய வணக்க வழிபாடுகளும் ஓ மஹ்யா என்ற வாழ்க்கையும் ஜீவியமும் ஓ மமாத்தி என்னுடைய மரணமும் லில்லாஹி ரப்பில் ஆலமீன், அனைத்தும் அல்லாஹுக்கே உரித்தானது. அதனால் நாம் குறிப்பிட்ட சில காரியங்களை மட்டும் செய்துவிட்டு மற்றவைகளை விட்டு விலகிக் கொள்ளலாம் என்பதல்ல. இன்னும் சொல்ல போனால் ஃபிக்ஹுடைய கிதாபுகள் எவைகளில் மார்க்கத்தினுடைய அத்துணை சட்டங்களும் நிரப்பமாக தொகுத்து தரப்பட்டிருக்கிற நம்முடைய ஐமாக்கள் இமாம்களின் மூலமாக அந்த ஃபிக்ஹுடைய கிதாபை எடுத்து பார்ப்பமாக இருந்தால் அதில் கிட்டத்தட்ட பாதிக்கு மேற்பட்ட பகுதிகள் அது முஆமலாத், முஆஷராத், அஹ்லாக் என்று சொல்லப்படக்கூடிய பிற மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பற்றி ஏராளமாக இருக்கிறது. இபாதத்துக்கள் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்று சொன்னால் முஆமலாத், முஆஷராத் போன்றவைகள் அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். ஒரு வியாபாரி தன்னிடத்தில் யார் பணியாற்றுகிறாரோ அந்த ஊழியரிலிருந்து ஆரம்பித்து தனக்கு மேலுள்ள நபர், தனக்கு பொருளை தரக்கூடிய நபர், இவர் யாருக்கு பொருளை விற்கிறாரோ அந்த கஸ்டமர் என்பதிலிருந்து ஆரம்பித்து ஒரு பஜாரில் அன்றாட நூற்றுக்கணக்கான நபர்களோடு புழங்குகிறார். அந்த அத்துணை நபர்களோடும் இவர் ஈமானோடு நல்ல அஹ்லாக்கோடு இஸ்லாமிய முறைப்படி சரியாக நடந்து கொண்டால் அதுவே ஒரு மார்க்கத்திற்கான ஒரு பிரச்சாரமாக அமையும். இஸ்லாத்தை இந்தியா வரையிலும் கொண்டு வந்து சேர்த்த பெருமக்கள் வெறும் அறிஞர்கள் மட்டுமல்ல, பல இடங்களில் வியாபார பெருமக்கள் இஸ்லாத்தை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள். அவர்களுடைய அஹ்லாக்கின் மூலமாக சேர்த்திருக்கிறார்கள். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, இவைகள் எல்லாம் ஹுக்கூக்குல் இபாதில் வரும். இந்த ஹுக்கூக்குல் இபாதையும் நாம் கவனமாக எடுத்து செயல்பட வேண்டும். மிக பேணுதலாக நடந்து கொள்ள வேண்டும். அடுத்தவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில், உரிமைகளில் ஏதேனும் ஒன்றை குறை வைத்து விட்டால் சம்பந்தப்பட்ட நபர் மன்னிக்காதவரை அல்லாஹுடைய மன்னிப்பு கிடைக்காது. அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் நம்மை அறியாமல், தெரிந்தோ தெரியாமல் ஏதேனும் குறை நிகழ்ந்து விட்டால் அல்லாஹ் நாடினால் மன்னித்து விடலாம், அல்லது மனிதன் மன்னிப்பு கேட்பதன் மூலம் அல்லாஹ் மன்னித்து விடலாம். ஆனால் பிறருக்கு செய்த அநியாயங்கள், பிறருக்கு இழைத்த கொடுமைகள், கஷ்டங்கள், அது யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம், தன்னுடைய பெற்றோராக கூட இருக்கலாம், தன்னுடைய மனைவியாக கூட இருக்கலாம், என்று தனக்கு ஆளுகைக்கு உட்பட்டவர்களாகவோ தன்னுடைய ஆளுகைக்கு அப்பாற்பட்டவர்களாக இருக்கலாம், தன்னுடைய சக்திக்கு அவர்கள் சற்றும் பொருத்தமில்லாதவர்களாக கூட இருக்கலாம். அப்படிப்பட்ட நபருக்கு செய்யக்கூடிய அநியாயங்களுக்கும் நிச்சயம் விசாரணை உண்டு. சம்பந்தப்பட்ட நபர் மன்னிக்காதவரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். சஹி முஸ்லிமுடைய ரிவாயத்தில் வருகிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களோடு இரவு தங்க வருகிறார்கள். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து தன்னுடைய ஆடைகளை, செருப்பை நிதானமாக கலற்றி வைக்கிறார்கள். அதில் சொல்லப்படக்கூடிய ஒவ்வொரு செய்தியோடும் சேர்த்து ருவைதா ஃபதஹல் பாப ருவைதா ஒன் தஅல ருவைதா, நிதானமாக மெதுவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த காரியத்தை செய்தார்கள். படுத்தார்கள். படுத்து சிறிது நேரத்தில் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கண்ணயர்ந்ததை போல் இருக்க இவர்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறப்பட்டார்கள். அங்கிருந்து புறப்படுகிறார்கள். தன்னுடைய ஆடையை நிதானமாக உடுத்திக் கொள்கிறார்கள், செருப்பை மெதுவாக அணிந்து கொள்கிறார்கள், கதவை மெதுவாக திறக்கிறார்கள் என்று ஒவ்வொரு செயலோடும் நிதானமாக மெதுவாக சப்தம் இல்லாமல் அரவம் இல்லாமல் மிக அமைதியாக செய்கிறார்கள் என்று சஹி முஸ்லிமுடைய அந்த அறிவிப்பிலே ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா கூறுகிறார்கள். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அத்துணையும் உற்று கவனித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தூங்குவதை போல் இருந்தாலும் தூக்கம் இல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலமைக்கு மாற்றமாக ஏதோ ஒன்று செய்கிறார்களே, என்ன செய்ய போகிறார்கள் என்பதை கவனித்து கொண்டு இருக்கிறார்கள். இறுதியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திலிருந்து புறப்பட்டு அருகில் உள்ள பகீஉல் கர்கத் என்று சொல்லப்படக்கூடிய ஜன்னத்துல் பகீக்கு சென்று அங்குள்ள மக்களுக்காக துஆ செய்கிறார்கள் என்று அந்த ரிவாயத் முடிகிறது. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியேறி சென்றதை பார்த்த ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் வலமைக்கு மாற்றமான இந்த செயலை அறிந்து என்னவோ ஏதோ என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்தொடர்ந்தே செல்கிறார்கள். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் முன்னுக்கு செல்ல இவர்கள் பின்தொடர்ந்து செல்கிறார்கள். பார்த்தா அங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜன்னத்துல் பகீல துஆ செய்துட்டு அங்கிருந்து திரும்பி வருகிறார்கள். இப்போ ஆயிஷா ரலியல்லாஹு தஆலாவுக்கு யோசனை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை படுக்கையில் வச்சுட்டு வந்தாங்க, அவங்க திரும்பி வரும்போது நான் பின்னாடி இருந்தால் அது நல்லா இருக்காது. எனவே அவர்கள் வேகமாக திரும்புகிறாங்க. ஹதீஸில் வருகிற ஓட்டமும் நடையுமாக வந்தார்கள்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேகமாக வந்து அதை விட இவர்கள் வேகத்தை கூட்டி வருகிறார்கள், அவர்கள் சற்று முன்னேறி வந்தால் இவர்கள் ஓடி வருகிறார்கள் என்று இரண்டு பேரும் போட்டி போட்டதை போல. ஆனால் இவர்கள் யார் என்று தெரியல, அவர்கள் யார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் போகிறது என்பதை அவதானித்தார்கள். ஆனால் சரியாக யார் என்று தெரியல. இறுதியாக வீட்டுக்குள் வந்து படுத்துட்டாங்க. ஓடி ஓடி வந்ததில் நெஞ்செல்லாம் இளைக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அருகில் வந்து கேட்குறாங்க, என்ன விஷயம், ஏன் இப்படி உங்களோட இளைப்பாக இருக்குது, என்ன விஷயம் என்பதாக. கேட்ட நேரம் ஆயிஷா ரலியல்லாஹு ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை என்பதாக சமாளிக்க பார்க்குறாங்க. இறுதியாக ஆயிஷா ரலியல்லாஹு நடந்த நிகழ்வத்தையெல்லாம் சொல்கிறார்கள். நான் நீங்கள் எங்கேயோ புறப்பட்டு போயிட்டீங்கன்னு நினச்சேன், கடைசியில் பார்த்தா நீங்கள் இங்கே இருக்கிறீங்க. நாங்கள்லாம் உங்களை பற்றி ஒன்று நினைக்கும் போது உங்களோட நிலைமை வேற ஒரு நிலையாக இருக்கிறது என்பதாக சொன்ன நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அவருடைய நெஞ்சின் மீது லஹதன், என் நெஞ்சில் ஒரு தட்டு தட்டினார்கள். அந்த இன்ப வலி எனக்கு இன்னும் இருக்கிறது என்று சொன்னார்கள். இந்த ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெதுவாக அனைத்தையும் மெதுவாக செய்தார்கள் என்று சொல்லப்பட்டதற்கு முஹத்திஸீன்கள் விளக்கம் சொல்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவி அருகில் இருக்கிற மனைவி படுத்து உறங்கி விட்டார்கள் என்று கருதி இருக்கிறார்கள். அவ்வாறு கருதியதோடு அவர்கள் புறப்பட்டு போகிறாங்க. இப்போ நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எழுந்து சென்ற நிலவரம், அவர்கள் புறப்பட்டு சென்று நாம் தனிமையில் இருக்கிறோம் என்ற யோசனை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுக்கு வந்துவிடக்கூடாது. அவர்கள் எழுந்து செல்லும் போது அவருடைய தூக்கம் கலைந்து விடக்கூடாது என்பதற்காக நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அவ்வளோ மெதுவாக ஒவ்வொரு காரியத்தையும் செய்திருக்கிறார்கள். நான் சொல்ல வந்த விஷயம் என்னவென்றால், நமக்கு நம்முடைய ஆளுகைக்கு கீழ் உள்ள ஒரு மனைவியாகவே இருந்தாலும் அந்த மனைவியினுடைய உணர்வுகள், அவளுடைய உறக்கம், அவளுடைய பதட்டம், அவளுடைய தனிமை, அவைகளையும் அனுசரிக்க வேண்டும். இதுதான் நமக்கு மார்க்கம் கற்றுத்தரக்கூடிய ஒரு வழிமுறை. ஹுகூக்குல் இபாத் இந்த அளவுக்கு இருக்கிறது. இஸ்லாமிய மார்க்கம் அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை ஏராளமாக சொல்லி இருக்கிறது. ஒவ்வொரு தனிப்பட்ட தலையங்கத்திலும் பேசலாம். என்னென்ன தலையங்கங்கள் இருந்தாலும் அந்தந்த தலையங்கத்திலேயும் இதில் என்னென்ன ஹுகூக்குல் இபாத் இருக்குது. தாயுடைய வயிற்றில் சிசு இருக்குது. அந்த நிலையில் அந்த தாயை அந்த பெண்ணுடைய கணவர் இறந்து விடுகிறார். இந்த நிலையில் அந்த சிசுவுக்கும் வாரிசு சொத்து கிடைக்குமா கிடைக்காதா? ஏற்கனவே பிறந்து விட்ட பிள்ளைகள், வளர்ந்து விட்ட பிள்ளைகள் இருக்கிறாங்க. இப்போ வயிற்றில் சிசு இருக்கும் பொழுது ஒருவர் இறந்து விடுகிறார். அந்த இறந்த நபருடைய சொத்தை எவ்வாறு பங்கு வைப்பது? வயிற்றில் இருக்கிற சிசுவையும் கணக்கில் எடுத்து பங்கு வைக்கிறோம். அந்த சிசுவுக்கும் சொத்துல பங்கு இருக்குது, உரிமை இருக்குது. அது ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, அதற்குரிய பங்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு கட்டத்திலும் ஹுகூக்குல் இபாத். தொழுகைக்காக வந்து உட்கார்ந்து இருக்கிறார் ஒருத்தர், முதல் வரிசையில் உட்கார்ந்து இருக்கிறாரு. அவர் உட்கார்ந்துட்டு ஏதோ தன்னுடைய தேவைக்காக எழுந்து போகிறார். அவருடைய சுய தேவை நிறைவேற்றணும், இல்லை தண்ணி குடிக்கணும். அவர் புறப்பட்டு போகிறார். புறப்பட்டு போயிட்டு திரும்பி வர்றதுக்குள்ளே அது 5 நிமிஷம் ஆகலாம், சில நேரம் 10 நிமிஷம் ஆகலாம். அங்கே தொழுகை இன்னும் ஆரம்பிக்கப்படலை, அதற்குள்ளே அவர் திரும்பி வருகிறார் என்று சொன்னால் அவர் இருந்த இடத்திற்கு அவரே உரித்தானவர். அவர் இருந்த எந்த இடத்துல இருந்தாரோ அந்த இடத்துக்கு அவரே உரித்தானவர். அந்த இடத்துக்கு வேறொருத்தர் வந்து நின்றால் அது அபகரிப்பு, அவருடைய சொத்தல்ல தான். ஆனால் சிறிது நேரம் அங்கே உட்கார்ந்துட்டாரு. அந்த உட்கார்ந்த இடத்துல திரும்பி வரும் பொழுது அது அவருக்குரிய இடம். அந்த இடத்த அவர் தான் நிற்கணும், அல்லது அவர் வேறு யாருக்காவது விட்டு கொடுக்கலாம். இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா, அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் இது விஷயத்தில் மிக எச்சரிக்கையாக இருப்பார்கள். தன்னுடைய இடத்துல வேறொருத்தர் அமர்ந்துட்டாரு, அமர்ந்து எஞ்சி போயிருக்கிறாரு, அந்த இடத்துல நம்ம வந்து உட்காரக்கூடாது. அவரே நம்மளை உட்கார வச்சா உட்கார்ந்துக்கலாம். ஆனால் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் வரும் பொழுது யாரேனும் எழுந்து இடம் கொடுத்தால், சஹாபியுர் ரசூல் உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய மகனார், மிகச்சிறந்த ஒரு முஹத்திஸ், மிகச்சிறந்த ஃபகீஹ் என்று ஏராளமான சிறப்புகள் இருக்கிற அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு அவர்கள் வரும் பொழுது அங்கு இருக்கிற ஒரு மனிதர் எழுந்து இடம் கொடுக்கிறார், நீங்கள் வந்து உட்கார்ந்துக்குங்களேன் என்பதாக. ஆனாலும் அதை ஏற்றுக்க மாட்டாங்களாம். காரணம் கேட்டதுக்கு சொல்வார்கள், அவர் இடம் தந்தால் உட்காரலாம் என்ற சட்டம் தெரியத்தான் செய்யும். ஆனால் அவர் எதற்காக தருகிறார்? என் மீதுள்ள அச்சத்தாலா? எனது தகப்பனார் நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருக்கிறார் அல்ல இருந்தார் என்ற அந்த கௌரவத்திற்காக தருகிறாரா, மனப்பூர்வமாக தருகிறாரான்னு தெரியாது என்று அந்த வகையிலும் ஹுகூக்குல் இபாதை பேணியிருக்கிறார்கள்.
எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, இன்று வாசிக்கப்பட்ட ஓதப்பட்ட ஹதீஸுகள் முழுக்க முழுக்க முஆமலாத் முஆஷராத் என்று சொல்லப்படக்கூடிய ஹுகூக்குல் இபாத் சம்பந்தப்பட்ட செய்திகளாகவே இருப்பதனால் ஆரம்பமாக இந்த விஷயத்தை சொல்லிக்கொண்டு அடுத்ததாக இஸ்லாத்தின் மீது வைக்கப்படக்கூடிய பல குற்றச்சாட்டுகள், அன்றாடம் வாழ்க்கை முழுவதும் கேட்டுக்கொண்டே இருக்கக்கூடிய பல குற்றச்சாட்டுகள். ஒன்று, கேட்டு கேட்டு புளித்து போனவைகள், பதில் சொல்லியும் சளைத்து போனவைகள். அதில் ஒன்று, இஸ்லாம் என்பது வன்முறையை தூண்டக்கூடியது, தீவிரவாதத்தை தூண்டக்கூடியது என்ற ஒரு செய்தி. இரண்டாவதாக, இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றினால் அதில் பொருளாதார முன்னேற்றம் எதுவும் இருக்காது, துன்யாவுடைய முன்னேற்றம் எதுவும் இருக்காது, எப்பொழுதும் ஆகிரத்தை பற்றியே பேசுவார்கள் என்ற ஒரு தன்மை, என்ற ஒரு கருத்து மாற்றார்கள்ட்ட மட்டுமில்லை நம்மவர்களிடத்திலே இருக்குது. நம்மவர்களே கூட கருதுகிறார்கள் இஸ்லாத்தின்படி சரியாக நடந்தால் வட்டி வாங்க வேணாம்னு சொல்லுவாங்க, பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் இல்லாமல் பஜாரில் இன்றைக்கி வியாபாரம் செய்ய முடியுமா என்றெல்லாம் நவுதுபில்லா இப்படிப்பட்ட எண்ணம் வருவதே அபாயகரமான ஒரு சூழல். அது வாயை தொடர்ந்து பேசுறது அதை விட அபாயம். அப்படிப்பட்ட நம்பிக்கை வச்சா அது நவுதுபில்லா குஃபுரில் போய் சேர்த்துடும். ஏன்னா இஸ்லாத்துக்கு மாற்றமான ஒன்று தான் சரியாக இருக்க முடியும், அதன்படி தான் வாழ முடியும், இஸ்லாத்தின்படி வாழ முடியாது என்று நினைப்பாராக இருந்தால் அவர் இஸ்லாத்தை துச்சமாக மதிக்கிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, இவ்வாறு பல குற்றச்சாட்டுகளை, மிக முக்கியமான 2 குற்றச்சாட்டு, இஸ்லாம் என்பது வன்முறையை தூண்டக்கூடியது, இஸ்லாம் என்பது பிற்போக்குத்தனமானது, உலக வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை தருவதற்கு தவறிவிடக்கூடியது என்றெல்லாம் நம்மவர்களே கூட கருதுகிறார்கள். இன்றைய வாசிக்கப்பட்ட ஹதீஸுகள் அதை நிதானமாக அழகான முறையில் யோசித்து பார்த்தால், அதன் அர்த்தத்தை விளங்கி பார்த்தாலே தெரியும் இஸ்லாம் பொருளாதார முன்னேற்றத்திற்கு எவ்வாறெல்லாம் வழிகாட்டி இருக்கிறது. இஸ்லாம் வன்முறையை தூண்டக்கூடியது அல்ல, சாந்தியும் சமாதானத்தை போதிக்கக்கூடியது என்பதற்கு இங்கு வரக்கூடிய ஹதீஸுகளே ஏராளமான சான்றுகளாக இருக்கிறது. இதில் இன்றைக்கு வாசிக்கப்பட்ட ஹதீஸுகளில் முதலாவது தலையங்கம் பாபு மனிஸ்தஜர அஜீரன். ஒரு தொழிலாளி வேலைக்கு ஒரு ஆள் ஒருத்தரை எடுக்கிறார். ஒரு முதலாளி தனக்கு வேண்டிய ஒரு தொழிலாளியை வேலைக்காக ஆள் எடுக்கிறார். அவ்வாறு வேலைக்காக நியமிக்கப்படக்கூடிய ஊழியர் எப்படி இருக்கணும், வேலைக்காக நியமிக்கப்படக்கூடிய ஊழியர் அவர்கிட்ட என்னென்ன தன்மைகள் இருக்கணும் என்ற தலையங்கத்தின் கீழ் இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் ஹதீஸை கொண்டு வருகிறார்கள். அதற்கு முன்பதாக குர்ஆனுடைய ஒரு ஆயத், அந்த குர்ஆனுடைய ஆயத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு செய்தி நாம் அடிக்கடி கேள்விப்பட்டது. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனுடைய கூட்டத்தார்கிட்ட, அந்த கிபித்தி கூட்டத்தாருக்கு மத்தியில் ஒரு சம்பவத்தில் சிக்கிவிட்டு அங்கிருந்து மிஸ்ர் தேசத்தில் தப்பி செல்கிறார்கள், மதியனை நோக்கி போகிறார்கள். மதியன் என்ற நகரத்தில் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் என்ற நபி இருக்கிறார்கள். இவர்கள் போன இடத்துல அங்கே 2 பெண்கள் தண்ணீர் எடுப்பதற்காக காத்திருக்கிறாங்க. அங்கே ஒரு கூட்டமே நின்று தண்ணீர் எடுத்து கொண்டு இருக்கிறது. பல ஆண்களுக்கு மத்தியில் நபியினுடைய ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ற நபியினுடைய 2 மக்கள், 2 பெண் மக்கள் தண்ணீர் எடுப்பதற்கு தயங்கி நிற்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சென்று அந்த பெண் மக்களுக்கு தண்ணீர் எடுத்து கொடுக்கிறார்கள். இது நமக்கு பாரம்பரியமாக கேட்டு வரக்கூடிய செய்தி. இந்த தண்ணீர் எடுத்து கொடுத்து அந்த பெண்கள் போயிட்டாங்க. வளமைக்கு மாற்றமாக சீக்கிரமாக வீட்டுக்கு திரும்பிட்டாங்க. வீட்டுக்கு சீக்கிரம் திரும்பி போனதை வச்சு வாப்பா ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, இன்றைக்கி என்ன விஷயம், சீக்கிரம் வந்துட்டீங்களே. அப்போ அந்த 2 பெண் மக்களும் சொல்கிறார்கள், எங்களுக்கு இவ்வாறு ஒரு மனிதர் வந்து உதவி செய்தார் அப்படின்ற முழு செய்தியும் சொல்கிறார்கள். அதற்கு பிறகு அந்த மனிதர் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஏதாவது இவர்கள் உபகாரம் செய்யணும், சாப்பிட்றதுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது கொடுக்கணும் என்பதற்காக அழைத்து வர சொல்கிறார்கள் தன்னுடைய மகளார்கள்ட்ட. இங்கே மூசா அலைஹிஸ்ஸலாம் பசியோட ஊரை விட்டு வந்துட்டாங்க, சாப்பிட்றதுக்கு வழி இல்லை. எனவே பசியோட கவலையோடு உட்கார்ந்துருக்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் அவர்கள் துஆ செய்து கொண்டு இருக்கிறார்கள். ரப்பி இன்னி லிமா அன்சல்த இலைய மின் ஹைரின் ஃபகீர். குர்ஆன் சொல்லக்கூடிய துஆ, மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டதாக குர்ஆன் சொல்லி தரக்கூடிய துஆ. ரப்பி இன்னி லிமா அன்சல்த இலைய மின் ஹைரின் ஃபகீர். இறைவா, நீ எனக்கு எதை தருவாயோ அதற்கு நான் தேவை உள்ளவனாக இருக்கிறேன். அதான் எனக்கு சாப்பிட்றதுக்கு தேவை, தங்குறதுக்கு இடம் வேணும், வாழ்கிறதுக்கு மனைவி வேணும் என்று எல்லா தேவைகளும் அவர்கள்ட்ட இருக்குது. அந்த தேவைக்காக அவர்கள் பொதுவாக துஆ செய்து கொண்டு இருக்கிறார்கள். இங்கே அல்லாஹுடைய ஏற்பாடு, ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வீட்டிலிருந்து அந்த யாருக்கு உதவி செய்தார்களோ அந்த பெண் மக்கள் இவர்களை வீட்டிற்கு அழைத்து செல்வதற்காக வருகிறார்கள். வந்து தந்தையார் அழைத்த செய்தியை சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அழைத்து போகும்போது பெண்மணி முன்னால் செல்ல, ஏன் அவர்கள் தான் வழிகாட்டி,
பின்னால் மூசா அலைஹிஸ்ஸலாம் வர வழிகாட்டி முன்னால் போகணும், கைடு முன்னால் போகணும், பின்னால் இவங்க வரணும். ஆனால் இதில் சிக்கல் என்னது, முன்னால் போகும்போது பெண்ணாக இருந்தால் பின்னால் வரக்கூடிய ஆணுடைய பார்வை அந்த பெண் மீது படுகிறது. எனவே அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் இன்னொரு உபாயம் சொல்கிறார்கள், நீங்கள் எனக்கு பின்னால் வாங்க, முன்னால் போக வேண்டிய பாதையின் பக்கமாக கல்லை எறிந்து கொண்டு வாருங்கள், அதன்படி எனக்கு வழிகாட்டுங்கள் என்பதாக சொல்லி அழைத்து வந்து சேர்க்கப்படுகிறது. இந்த நிகழ்விலிருந்து அந்த பெண்மணி யூகிக்கிறார்கள், இவர் ஒரு பரிசுத்தமான மனிதர், அந்நிய பெண்களை ஏறிட்டு பார்ப்பதை கூட விரும்பாத ஒரு பரிசுத்தமான மனிதர் என்பதை அந்த பெண்மணி யூகித்துக் கொள்கிறார்கள். ஏற்கனவே தண்ணீர் எடுத்து கொடுத்துருக்கிறாங்க, பல ஆண்களுக்கு மத்தியில் தானாக தனியாக இருந்து இவர்களுக்கு தண்ணீர் எடுத்து கொடுத்துருக்காங்க, குறைந்த நேரத்தில் பெரிய ஒரு வேலையை செய்து முடிச்சிருக்கிறாங்க. இரண்டாவது இவர்களுடைய இந்த ஒழுக்கமான பண்பாடு. இப்போ இந்த பெண்மணி தந்தையாரிடத்தில் சிபாரிசு செய்கிறார்கள். தந்தையாரிடத்தில் சிபாரிசு செய்கிறார்கள். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ட்ட, யா அபதி இஸ்தஜிர்ஹு, தந்தையை இவரை உங்களோட கூலிக்காரராக வேலைக்காக ஆள் எடுத்துக்குங்க. இன்ன ஹைர மனிஸ்தஜர்த அல் கவியுல் அமீன், நீங்கள் யாரையெல்லாம் வேலைக்கு எடுப்பீர்களோ அந்த வேலைக்காரர்கிட்ட மிக முக்கியமாக இருக்க வேண்டிய சிறப்பான தன்மை ஒன்று வல்லவராக, அல் கவி சக்தி மிக்கவராக வல்லவராக இருக்கணும். இரண்டாவது அல் அமீன் நம்பிக்கைக்குரியவராக நல்லவராக இருக்கணும். வேலைக்காரராக இருந்தால் அவர்கிட்ட வல்லமையும் இருக்கணும், வல்லவராகவும் இருக்கணும், இன்னொன்று நல்லவராகவும் இருக்கணும். அந்த ரெண்டு தன்மையும் இவர்கிட்ட இருக்குது என்பதாக அந்த பெண்மணி இவருக்காக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்காக தந்தை இடத்துல சிபாரிசு செய்கிறார்கள். அதுக்கு பிறகு அவங்க பேசி கல்யாணமே முடிச்சு கொடுத்துட்றாங்க. குர்ஆன் சொல்லக்கூடிய நீண்ட செய்தி. அவர் வேலைக்கு மட்டும் இல்லை, கடைசியாக தன்னுடைய மகளில் ஒரு பெண்ணை அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கல்யாணமே முடிச்சு கொடுத்துட்றாங்க. அவர்கள் கேட்ட துவாவும் கபூல் ஆகிறது. ரப்பி இன்னி லிமா அன்சல் தைலைய மின் கைரின் ஃபகீர் என்று துவா கேட்டாங்க. இருக்கிறதுக்கு இடமும் கிடைச்சாச்சு, வாழ்கிறதுக்கு மனைவியும் கிடைச்சாச்சு, பசி போக்குறதுக்கு சாப்பாடும் கிடைச்சாச்சு, அத்தனையும் அதில் கிடச்சி முடிச்சு. அங்கு சொல்லப்பட்ட அந்த செய்தியை இமாம் புகாரி ரஹிமஹுல்லா இங்கே வந்து பொருத்துகிறார். அதாவது கூலிக்கு வேலைக்கு ஆள் எடுப்பதாக இருந்தால் அந்த வேலைக்கார்ட்ட இந்த தன்மை இருக்குதான்னு பாருங்க. ஒன்றாவது அவர் கவி சக்தி மிக்கவராக இருக்கணும், வல்லமை உள்ளவராக இருக்கணும். எந்த துறையில் அவரை வேலைக்காக எடுக்கப்படுகிறதோ அந்த துறையில் நிபுணத்துவம் உள்ளவராக இருக்கணும். சக்தி மிக்கவர்ல உடல் சக்தி மட்டுமல்ல, எந்த துறையில் எந்த காரியத்திற்காக அவர் வேலைக்கு நியமிக்கிறோமோ அவருக்கு அந்த துறையில் போதிய நிபுணத்துவம் இருக்குதா, அதை அவரால் சாதிக்க முடியுமா என்பதை பார்த்து எடுத்துக்கோங்க. இரண்டாவது, வல்லவராக இருந்தால் மட்டும் போதாது, நல்லவராகவும் இருக்கணும். இரண்டு தன்மையும் சேரும் பொழுதுதான் காரியம் நடக்கும். இல்லாவிட்டா எல்லா திறமையும் இருக்குது, ஆனால் சிறப்பு தன்மை நல்ல தன்மை எதுவும் இல்லை. இன்னைக்கு உலகத்தில் பார்க்குறதான், ஒரு வேலைக்கு ஆள் எடுத்தால் அவர்களுடைய கல்வித்தன்மை கல்வி திறமை அவர்களுக்காக அந்த வேலைக்காக என்னவெல்லாம் தகுதிகள் வைக்கப்பட்டிருக்கோ எல்லாம் இருக்குது. ஆனால் அந்த படிப்புக்கேற்ற அஹ்லாக் இருக்குதான்னு பார்த்தா இல்லை, அந்த படிப்புக்கேற்ற பக்குவம் இருக்குதான்னு பார்த்தா இல்லை. குறிப்பாக நம்முடைய நாட்டில் பெரும் பெரும் பட்டதாரிகள் பெரிய படிப்புகளை படிச்சிருக்காங்க, சாதாரண படிப்பல்ல. ஆனால் அவர்கள் நடக்கக்கூடிய விதங்கள், நடக்கக்கூடிய முறைகள் மிக சாதாரணமாக சொல்லுவாங்க. தான் டிராஃபிக்குடைய ரூல்ஸை கூட பேணுறதில்லை, மிக சாதாரணமாக. மற்றதெல்லாம் விடுவோம், அந்தந்த வேலைக்குள்ள பக்குவம் வேறு. மிக சாதாரணமாக பார்த்தா ஒரு போக்குவரத்தினுடைய நடைமுறைகள் என்ன, ஒரு ரோட்டை கிராஸ் பண்ணுறதா எவ்வாறு பண்ணணும், எப்போ எந்த இடத்துல வாகனத்தை நிப்பாட்டணும், எப்போ கிராஸ் பண்ணணும், அது கூட தெரியாத மாதிரி கடந்துட்டு போகிறாங்க. வாகனம் ஓட்டும்போது ரோடும் அவர்களுக்கு சொந்தம் போல் அவங்க நடந்துக்கிறாங்க. வாகனம் மட்டும் இல்லை, ரோடும் அவர்களுக்கு சொந்தம் போல். நம்ம ஊரில் மட்டும் இல்லை, முழு பகுதியிலையும் அப்படி தான் இருக்குது. வெளிநாடுகளை பார்க்கும்போது மாஷா அல்லாஹ் பல இடங்களில் அவர்கள் ஈமான் இல்லை, இஸ்லாம் இல்லை. அதே மாதிரி அவர்கள்ட்ட இன்னும் சொல்லப்போனால் பல நபர்கள்ட்ட கடவுள் நம்பிக்கை கூட கிடையாது. ஆனால் அவர்கள் பொது இடங்களில் நடக்கக்கூடிய முறைகள் மிக அழகாக இருக்குது. ஆனால் இன்றைக்கு உள்ள பெரிய ஒரு சோதனை தான், படிப்பு இருக்கும், படிப்பறிவு இருக்கிறது, ஆனால் நடைமுறையில் அந்த அறிவு செயல்பாட்டுக்கு வருகிறது இல்லை. எனவே தான் புகாரி இமாம் ரஹிமஹுல்லா அவர்கள் கூறும் பொழுது, ஒன்றாவது வல்லமை உள்ளவராக இருக்கணும், இரண்டாவது நல்லவராக இருக்கணும். நல்லவராக இருந்தால் அந்த காரியத்தை மிகச் சிறப்பாக செய்து கொடுப்பார், நேரத்தை கடத்த மாட்டார், தான் எடுத்துக்கொண்ட பொறுப்பை அழகான முறையில் செய்வார். காலையில் வர வேண்டிய நேரத்துக்கு சரியாக வருவார், மாலையில் முடிச்சுட்டு போக வேண்டிய நேரத்துக்கு சரியாக போவார். இன்றைக்கி உலகத்தில் நாம் பார்க்குற பல இடங்களில் ஆஃபீஸ்களில் குறிப்பாக
அரசாங்கத்துடைய பல அலுவலகங்களில் என்னென்ன நடக்குது அன்றாடம் நம்ம அனுபவப்பட்டுகிட்டே இருக்கிறோம். அன்றாடம் நமக்கு தெரியும், இங்கே போனால் இத்தனை மணிக்கு தான் அந்த வேலை நடக்கும், அதில் இத்தனை நாள் ஆகும் என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் குர்ஆனுடைய 114 சூறாக்களில் வயலுன் நாசம் அழிவு ஏற்படட்டும் என்ற சாபத்தோடு ஆரம்பிக்குது. 2 சூறாக்கள் குர்ஆனுடைய 114 சூறாக்களில் 2 சூறாக்கள் ஆரம்பமே வயலுன் என்று ஆரம்பிக்குது. அதில் ஒன்று வயலுல் லில் முத்தஃபிஃபீன், அளவை நிறுவையில் குறைவு செய்யக்கூடியவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும். இன்னொன்று வயலுல் லிகுல்லி ஹுமஸத்தின் லூமஸா, குத்தி காட்டி பேசக்கூடியவர்கள், புறம்பேசி திரியக்கூடியவர்கள், இவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும். நான் திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய அதே விஷயம்தான், ஹுகூக்குல் இபாதுக்கு அல்லாஹ் இந்த எச்சரிக்கை கொடுக்கிறார். ஒன்றாவது முஆமலா, அளவை நிறுவையில் குறைபாடு செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் நாசத்தை கொண்டு ஆரம்பிக்கிறான். இன்னொன்று அடுத்தவர்களுடைய இறைச்சிகளை அநியாயமாக சாப்பிடக்கூடிய, ஹராமாக சாப்பிடக்கூடிய, புறம்பேசி திரியக்கூடிய, குறை சொல்லி திரியக்கூடிய மக்களுக்கு சாபத்தை கொண்டு ஆரம்பிக்கிறார். இதில் முதலாவது வயலுல்லில் முத்தஃபிஃபீன், அளவை நிறுவைகளில் குறை செய்யக்கூடியவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும். வயல் என்ற ஓடை, நரகத்துடைய ஓடை கிடைக்கட்டும். அவங்க எப்படிப்பட்டவங்க? அல்லதீன இதக்தாலு அலன்னாசி யஸ்தௌஃபூன், மற்ற மக்கள்கிட்ட இவங்க ஏதாவது பொருள் வாங்கினால் அதை நிரப்பமாக அளந்து வாங்குவாங்க, குறை எதுவும் வைக்க விட மாட்டாங்க. இவர்கள் ஏதாவது பொருள் வாங்கினால் அதை நிரப்பமாக அளந்து சம்பூர்ணமாக வாங்குவாங்க. ஆனால் ஒய்தா காலூஹும் அவ் வசனூஹும் யுக்சிரூன், ஒய்தா காலூஹும் இவர்கள் அளந்து கொடுத்தாலோ, அவ் வசனூஹும் அல்லது இவர்கள் நிறுத்து கொடுத்தாலோ, யுக்சிரூன் அதில் குறைபாடு செய்வார்கள். அப்படின்னு இவர்களை பற்றி ஒரு சின்ன அறிமுகத்தை கொடுத்துட்டு அல்லாஹுடைய பிரம்மாண்டமான எச்சரிக்கை அல்லாஹ் கேட்க, அலா யதுன்னு உலாயிக அன்னஹும் மபஊஸூன லியௌமின் அதீம், அலா யதுன்னு உலாயிக அன்னஹும் மபஊஸூன், அவர்கள் விளங்க மாட்டார்களா? அவங்க இப்படி விட்டுவிடப்படுவார்களா? நாளை கியாமத்தின் ஒன்று இருக்குது, பிரம்மாண்டமான மகத்தான நாள். அந்த நாள் எப்படிப்பட்ட நாள்? யௌம யகூமுன் நாஸு லிரப்பில் ஆலமீன், மக்கள் எல்லாம் ரப்புல் ஆலமீனுக்கு முன்பதாக நிற்கக்கூடிய அந்த நாளுக்கு இவங்க வந்து நிற்க மாட்டாங்களா? அந்த நேரத்தில் இவங்க என்ன செய்ய போகிறார்கள் என்ற மிக கடுமையான எச்சரிக்கையை சொல்கிறார். ஹுகூக்குல் இபாதுடைய விஷயத்தில் இவ்வளோ கடுமையான எச்சரிக்கை. இதில் வரக்கூடிய வார்த்தை அளவை நிறுவையில் குறை செய்யக்கூடியவர்கள் என்று சொன்னால் நம்முடைய கண் பார்வைக்கு தெரியுது, ஒரு படி கொடுக்கணும் அல்லது 1 கிலோ கொடுக்கணும், அதை 1 கிலோ விட குறைக்கிறார். முஃபஸ்ஸிரீன்கள் அதை மட்டும் வைக்கல, மாறாக அவர் தன்னுடைய வேலையில் குறைபாடு செய்கிறார். உதாரணமாக ஒருத்தர் தன்னுடைய அவருடைய ஜாப் டைம் காலைல 9 மணிக்கு வரணும், சாயந்தரம் 4 மணிக்கு இல்லை 5 மணிக்கு போகணும். இவர் வர்றது 9 மணிக்கு வர்றதுக்கு பதிலாக 9:15 9:30 வர்றார். 10 நிமிஷமோ 20 நிமிஷமோ அரை மணி நேரமோ குறைச்சிக்கிறார். சாயந்தரம் போகும்போது 4 மணிக்கு போகணும், அதில் 5-10 நிமிஷம் முன்னாடி போகிறார். கேட்டால் சொல்லுவார், அது 5-10 நிமிஷம் முன்னாடி போனால் அது பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிக்கிறார். இடையில தொழுகைக்காகவோ அல்லது வேறு ஏதேனும் காரணத்திற்காகவோ சாப்பாட்டுக்காகவோ அதில் கொஞ்சம் நேரம் எல்லாம் சேர்த்து பார்த்தா அன்றாடம் இவர் அரை மணி நேரம் இல்லை 1 மணி நேரத்தை குறைச்சிக்கிறார். இவரும் அந்த வயலுல்லில் முத்தஃபிஃபீனுக்குள்ளே வருவார். இவரும் வெளிப்படையில் பார்த்தா சைன் வச்சிருக்கலாம், கையெழுத்து போட்டிருக்கலாம், அல்லது தன்னுடைய தம்ப்நெயில் வச்சிருக்கலாம், எல்லாம் செய்திருக்கலாம். ஆனாலும் இவரும் அந்த வயலுல்லில் முத்தஃபிஃபீக்கு அந்த அளவு நிர்வையில் குறைபாடு செய்தவருக்குள்ளே வருவார். இவர் எடுக்கிற சம்பளத்தில் எத்தனை நிமிஷம் குறைக்கிறாரோ அத்தனை நிமிஷத்துக்கான சம்பளம் இவருக்கு ஹலால் அல்ல, அது திட்ட தெளிவாக ஹராம். இவ்வாறு 1 மாதம் 1 வருஷம் என்று கணக்கு போட்டு பார்த்தா அவருடைய வருமானத்தில் ஹராம் கலந்து கொண்டே இருக்கும். பார்ப்பதற்கு அவர் ஹலாலான முறையில் நீட்டாக சம்பாதிக்கிற மாதிரி தெரியும், உழைப்பை கொடுக்குற மாதிரி தெரியும். ஆனால் தன்னை அறியாமலே அவர் தன்னுடைய வருமானத்தில் ஹராத்தை கலந்து கொண்டே இருக்கிறார். எனவே தான் கவி சக்தி மிக்கவராக இருந்தால் மட்டும் போதாது, அமீன் நம்பிக்கைக்குரியவராக நல்லவராகவும் இருக்கணும். இது ஊழியர்களிடத்தில் இருக்க வேண்டிய தன்மைகள் என்று இமாம் புகாரி ரஹிமஹுல்லா இந்த ஊழியருக்கான 2 அடிப்படை தன்மைகளை சுட்டி காட்டியிருக்கிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, இஸ்லாம் எப்பொழுதும் 2 தரப்பிலும் பேசும். இஸ்லாம் எப்பொழுதும் ஒரு தரப்பாக பேசாது, 2 தரப்பிலும் பேசும். அது என்ன? அடுத்த தரப்பு ஆண்களுக்குள்ள உரிமையை சொன்னால் பெண்களுக்குள்ள உரிமையை சொல்லும், கணவனுக்குள்ள உரிமையை சொன்னால் மனைவிக்குள்ள உரிமையை சொல்லும். அதுதான் மிக அழகாக சொல்லியிருக்கு. உலகுன் நபிஸ்னுல்லதி அலைஹின் நபில் மாரூஃப். ஒரே வாரத்தில் மொத்த சப்ஜெக்ட் எல்லாம் முடிச்சிட்டார்.
உலகுன்ன அந்த மனைவியர்களுக்கு இருக்கிறது மிஸ்லுல்லதி அலைஹின் நபில் மாரூஃப், அந்த பெண்களுக்கு என்னவெல்லாம் கடமைகள் இருக்கிறதோ அதே மாதிரி அந்த பெண்களுக்கான உரிமைகளும் இருக்கிறது. ஆண்கள் கணவர்கள் அந்த பெண்ணுக்கு செய்ய வேண்டிய, பெண்ணிடமிருந்து பெற வேண்டிய இன்பங்கள் உரிமைகள் என்னவெல்லாம் இருக்கிறதோ அதே போல் அவர்களுக்கு கடமைகளும் இருக்கிறது என்பதை அல்லாஹ் தஆலா மிக சுருக்கமாக சொல்லி முடிச்சிட்டான். இதே மாதிரி எல்லா இடத்திலும் இரண்டு தரப்பு இருந்தால் அந்த ரெண்டு தரப்பையும் பேசும். இவ்வளோ நேரம் சொன்னதெல்லாம் ஊழியர்களுக்கான கடமைகள். ஊழியர் கவியாக சக்தி மிக்கவராக இருக்கணும், இரண்டாவது நல்லவராக இருக்கணும். அப்படின்னா முதலாளிமார்கள் அவங்க எப்படி இருக்கணும்? மார்க்கம் அதற்கும் சொல்லியிருக்குது. முதலாளிமார் எப்படி நடக்கணும்? அடிக்கடி கேள்விப்படக்கூடிய ஒரு ஹதீஸ் தான், அந்த முதலாளிமார்கள் அவர்கள் முதலாளியாக இருக்கக்கூடாது, சக நண்பராக இருக்கணும். அவர் முதலாளியாக இல்லை. இஸ்லாத்துடைய பார்வையில் முதலாளி தொழிலாளி என்பதல்ல, மாறாக அவர் தன்னுடைய ஊழியர்களோட சக நண்பரை போல அவர்களிடத்தில் அன்பான அழகான முறையில் வேலை வாங்கக்கூடியவராக இருக்கணும். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஹதீர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்தை சந்திப்பதற்காக போகிறாங்க. கூட அவர்களுடைய ஹாதிம் யூஷா இப்னு நூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூட அழைத்து போகிறாங்க. அந்த நேரத்தில் யூஷா இப்னு நூன் அலைஹிஸ்ஸலாம் நபியாக அனுப்பப்படலை, அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய ஹாதிமாக போகிறாங்க. அவ்வாறு செல்லக்கூடிய அந்த யூஷா இப்னு நூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை குர்ஆன் எப்படி குறிப்பிடுகிறது? வஇத் கால மூசா லிஃபதாஹு, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய வாலிபருக்கு, தன்னோடு இருந்த வாலிபருக்கு சொன்னது என்பதாகத்தான் சொல்லுகிறதே தவிர இது கால மூசா அலி ஹாதிமிஹி, மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய ஹாதிமுக்கு பணியாளருக்கு சொன்னதுன்னு சொல்லலை. ஏன்? இஸ்லாத்துடைய பார்வையில் அல்லாஹ் மட்டும்தான் ஆண்டான், அல்லாஹ்வை தவிர்த்து மீது எல்லாரும் அடிமைகள். அல்லாஹ் மட்டும்தான் ஆண்டான், அல்லாஹ்வை தவிர்த்துள்ள அத்தனை பேரும் அடிமைகள். உங்களிடத்தில் தனிப்பட்ட செல்வங்கள் எவ்வளோ வேண்டுமானால் இருக்கலாம், அதற்காக நீங்கள் உங்களுடைய சொகுசு, உங்களுடைய அனைத்து விதமான இன்பங்களை அனுபவிக்கலாம், அதை வேண்டான்னு சொல்லலை. ஆனால் அடுத்தவனுக்கு முன்னால் நான் உனக்கு மேலே நீ எனக்கு கீழே அப்படின்ற பார்வையே கூட இஸ்லாத்தில். இந்த மேல் கீழ் பார்வை எங்கிருந்து வந்தது நமக்கு தெரியும். நம்மை சூழால் இருக்கக்கூடிய மாற்று சகோதரர்கள் அந்த அவர்களில் உள்ள மேட்டுமை மனம் படைத்த அந்த குலத்திலிருந்து வந்தது. அவர்களை பார்த்து பார்த்து நம்மிடத்திலையும் அது தொற்றிக் கொண்டு இருக்கிறது. அல்லது நம்மை ஆண்ட ஆங்கிலேயர்கள், அவர்கள் தான் இந்த சேர்ன்னு சொல்கிறோமே, எங்கேயாவது போன எல்லா இடத்துலையும் பார்த்தாலும் சாருன்னு சொல்லி பழகியாச்சு. அந்த வார்த்தையே நம்மை அடிமையாகவும் அவர்களை மேன்மக்களாகவும் நம்மை கீழுள்ள மக்களாகவும் காட்டக்கூடிய வார்த்தை. இஸ்லாத்துடைய வார்த்தையில் எங்கேயாவது அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை பார்க்க இயலாது. யா அஹானா எபன அஹீனா என்ற சகோதரரே, அல்லது எனது வயசில் கூட மிகச் சிறியவராக இருந்தால் எனது சகோதரனுடைய மகனே என்பன போன்ற உறவு முறை வார்த்தைகளை தான் இங்கே பார்க்குறமே தவிர மேட்டிமை உள்ள வார்த்தைகள் இஸ்லாத்தில் கிடையவே கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூட சஹாபாக்கள் யா ரசூல் அல்லாஹ் என்பதாக அழைத்திருக்கிறார்கள். சஹாபாக்கள் தமக்கு மத்தியிலேயும் தன்னுடைய பெயர்களை சொல்லியோ, தன்னுடைய தன்னுடைய பெயர்களை சொல்லியோ, அல்லது தன்னுடைய தகப்பன்மார்களை பெயர்களை சொல்லியோ, பிள்ளைகளுடைய பெயரோடு தொடர்புபடுத்தியோ சொல்லியிருக்கிறார்கள். எஜமான், தொழிலாளி அப்படின்ற வார்த்தையை அவர்கள் புழங்கி இருக்கலை. எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, முதலாளியாக இருக்கலாம், தப்பில்லை. நம்ம முதலாளின்ற எண்ணம் அதன்படி அதன் அடிப்படையில் அவர் ஆதிக்கம் செலுத்தக்கூடியவராக, தொழிலாளி அவருக்கு அடிமையை போன்ற நடத்தக்கூடியவராக இருக்கக்கூடாது. இதே புகாரியுடைய ஆரம்ப ஹதீஸுகளில் வருகிறது, அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா. யார் இவங்க? இஸ்லாத்தை ஆரம்பமாக ஏற்றுக்கொண்ட 6வது அல்லது 7வது சஹாபி அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா. அந்த அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா தன்னிடத்தில் வேலை பார்த்த ஒரு நீக்ரோ, ஒரு கருப்பு நிற அடிமையை பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. ஆத்திரத்தில் பேசும்போது சில நேரம் வார்த்தை விடுறதானே, அந்த மாதிரி எபன சௌதா, கருப்பு நிற அடிமையுடைய மகனே, உங்கள் அம்மா ஒரு நீக்ரோ தானடா அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க. அவ்வளோதான், எபன சௌதான்னு சொன்னாங்க. அந்த சொல்லப்பட்ட மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட செய்தி எத்தி வச்சிட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அழைத்து சொன்னார்கள், இன்னக இம்ருஉன் ஃபீக ஜாஹிலியத்துன். முதலாவது சொன்ன வார்த்தை இன்னக இம்ருஉன் ஃபீக ஜாஹிலியத்துன். நீங்கள் இன்னும் அந்த அறியாமை கால மௌட்டிகத்தனம் உள்ள மனிதராகத்தான் நீங்கள் என்ன செய்யிருக்கிறீங்க. அறியாமை கால தன்மை, ஜாஹிலியத்துடைய தன்மை உங்கள்கிட்ட இருக்கு, இன்னும் போகலை என்பதாக முதல் விஷயம். அதற்கு பிறகு சொன்னார்கள்,
மன்கான அஹூஹு தஹ்த யதிஹி, யாருடைய சகோதரர் ஒருவருடைய கைவசத்தில் இருப்பாரோ, ஊழியர் சொல்லல, மன்கான அஹூஹு தஹ்த யதிஹி, யாருடைய சகோதரர் தன்னுடைய கைவசத்தில் இருப்பாரோ அப்படின்னா யாருக்கு கீழே அது ஊழியர் ஒருத்தர் இருந்தா ஃபல் யுத்இம்ஹு மிம்மா தாயிம் அவு கமா கால் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இவர் என்ன சாப்பிட்றாரோ அதிலிருந்து அவருக்கு சாப்பாடு கொடுக்கட்டும், இவர் என்ன உடுத்துறாரோ அதிலிருந்து அவருக்கு உடுத்தட்டும் என்று சொல்லிவிட்டு இன்னொரு வார்த்தை சொன்னார்கள், மிக முத்தாய்ப்பான வார்த்தை, இஸ்லாத்துடைய கண்ணோட்டத்தில் மிக முக்கியமான வார்த்தை சொன்னார்கள். ஜஅலஹுமுல்லாஹு தஹ்த ஐதீக்கும், அல்லாஹ் அவர்களை உங்களுடைய கைவசத்தில் ஆக்கி வச்சிருக்கிறார். ஜஅலஹுமுல்லாஹ், அந்த ஊழியர்கள் உங்களுக்கு ஊழியர்களாக இருப்பது உங்களுடைய சம்பாத்தியத்தால் அல்ல, உங்களுடைய கெட்டிக்கார தன்மையினால் அல்ல, அல்லாஹ் அவர்களை உங்களுக்கு கீழால் ஆக்கியிருக்கிறான். முஹத்திஸீன்கள் இந்த இடத்துல சொல்வார்கள், ஒரு பக்கம் அல்லாஹுடைய வல்லமை, அல்லாஹ் தான் இவரை எனக்கு ஹாதிமாக ஊழியராக தந்திருக்கிறான் என்று நேர்மறை. இதனுடைய எதிர்மறை என்ன தெரியுமா? அல்லாஹ் நினைச்சா தலைகீழா மாற்ற முடியும், அல்லாஹ் நினைச்சா தலைகீழா மாற்ற முடியும். யார் எந்த அல்லாஹ் அந்த ஊழியரை உங்களுக்கு கீழே வச்சானோ அதே அல்லாஹ் நினைச்சா ஒரு சின்ன காரணம் போதும், காரணம் கூட தேவையில்லை, உங்களை கவுத்தி அவங்கள மேலே கொண்டு வந்துடலாம். இதுதான் இஸ்லாத்துடைய பார்வை. அதோடு சேர்த்து சொன்னார்கள், இஹ்வானுக்கும் ஹவலுக்கும், இஹ்வானுக்கும் ஹவலுக்கும். அசல்ல அரபி மொழி அறிந்த மார்க்க அறிஞர்கள் மூத்தவர்கள் இருக்கிறாங்க, அதில் இந்த வார்த்தையை தலைகீழாக புரட்டி போட்டு சொல்றாங்க. இஹ்வானுக்கும் ஹவலுக்கும் என்று சொன்னால் உங்களுடைய ஊழியர்கள், ஹவலுக்கும்னா உங்களோட ஊழியர்கள், இஹ்வானுக்கும்னா உங்களோட சகோதரர்கள். அசல்ல எப்படி சொல்லணும்? உங்களோட ஊழியர்கள் உங்களுடைய சகோதரர்கள், உங்களோட ஊழியர்கள் உங்களோட சகோதரர்கள் சொல்லணும். தலைகீழாக மாற்றி சொல்லும்போது அங்கே தக்கீது வருதுன்னு சொல்லுவோம். அதாவது உங்களுடைய சகோதரர்கள் தான் உங்களோட ஊழியர்கள், உங்களோட ஊழியர்கள் உங்களோட சகோதரர்கள் சொல்லலை, உங்களோட சகோதரர்கள் தான் உங்களோட ஊழியர்கள் என்று மிக கடுமையான ஒரு சிறிய பிரசங்கத்தை அபூதர் அல்-கிஃபார் ரலியல்லாஹு அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தார்கள். விளைவு என்ன ஆச்சு? அங்கே தான் நாமும் சஹாபாக்கள் வித்தியாசப்படுறோம். நாம் எத்தனை செய்திகளை கேட்குறோம், எத்தனை ஆயத்துக்களை, எத்தனை ஹதீஸ்களை கேட்குறோம், அந்த நேரத்திற்கு அது பரவசப்படுவோம், அதற்கு பிறகு அதை பழகி போயிடுவோம். ஆனால் சஹாபாக்கள் மாஷா அல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் அவர்கள் கேட்ட உடனே அவனோட வாழ்க்கையில் மாற்றம். இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் சொல்கிறார், அபூதர் அல்-கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அவர்களை நான் பார்த்தேன், அவரை பார்த்தா அவரும் இருக்கிறார், பக்கத்தில் அடிமையும் இருக்கிறார், ரெண்டு பேரும் ரெண்டு விதமான உடை உடுத்திருக்கிறாங்க, ரெண்டு விதமான உடை உடுத்திருக்கிறாங்க. ஆனால் எப்படி உடைனா இவர் ஒரு விதம் அவர் ஒரு விதம் அப்படி இல்லை, ஒரே நபர் ரெண்டு விதமான உடைய. உதாரணமாக ஒருத்தர் ஒரு காஸ்ட்லியான துணி, இன்னொன்று சாதாரண துணி. அபூதர் கிஃபார் ரலியல்லாஹு தஆலா காஸ்ட்லியான துணியை மேலே சட்டையாக போட்டிருக்கிறாங்கன்னா சாதாரண துணியை கீழே வேஷ்டியாக உடுத்திருக்கிறாங்க. இதை மாதிரி அவர் மறுபக்கம் பார்த்தா அவர் காஸ்ட்லியான துணியை வேட்டியாக உடுத்துறதா சட்டையை சாதாரண துணியில் போட்டிருக்கிறார். ஒரே விதமான துணியை ரெண்டாக பிரித்து ரெண்டு பேருமா உடுத்திருக்கிறாங்க. அப்போ இந்த அறிவிப்பாளர் அபூதர் கிஃபார் ரலியல்லாஹு தஆலா கேட்குறாரு, ஏன் இப்படி, ஏன் இவ்வாறு உடுத்திருக்கீங்க? ஒன்று ரெண்டு பேருமே இதை உடுத்திருக்கணும், ஒருத்தர் ரெண்டு வகையான துணியை பிரித்து கொண்டு ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக ஒவ்வொரு வகையை உடுத்திருக்கலாமே என்று கேட்ட நேரத்தில் தான் அபூதர் கிஃபார் ரலியல்லாஹு தஆலா இந்த ஹதீஸே சொல்கிறாங்க, எனக்கு இப்படி சம்பவம் நடந்துடுச்சு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் எதை உடுத்துறேனோ அதான் உடுத்த சொன்னாங்க, அதனால் நான் இவ்வாறு உடுத்தியிருக்கிறேன் என்று விளக்கமளிக்கிறார்கள். இதுதான் சஹாபாக்களுடைய தன்மை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்களோ அதுக்கு மறுபேச்சு இல்லாமல் அவ்வாறே செய்து காட்டினார்கள். இதே மாதிரி இன்னொரு சஹாபி உக்பத் இப்னு ஆமிர் என்று சொல்லப்படக்கூடிய அபு மஸ்ஊத் அல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா ரிவாயத் திருமதியில் சஹீ முஸ்லிமில் வருகிறது. அவர்கள் தன்னுடைய ஊழியர் மேலே கொண்ட ஆத்திரத்தில் அந்த ஊழியரை போட்டு அடிக்கிறாங்க, வேகமாக அடித்து கொண்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் திடீர்னு ஒரு சத்தம் கேட்குது. அபு மஸ்ஊத் அல் அன்சாரி அவர்களே சொல்கிறார்கள், நான் அடித்து கொண்டிருக்க ஆத்திரத்தில் அந்த நேரத்தில் எனக்கு ஒரு சத்தம் கேட்குது, நான் திரும்பி பார்த்தா அங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்று கொண்டு இருக்கிறாங்க. அங்கேயும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்த்தினார்கள் ஒரே வார்த்தை, சுருக்கமான வார்த்தையில், லல்லாஹு அக்தரு அலைக்க மின்க அலைஹி, லல்லாஹு அக்தரு அலைக்கு, நீங்கள் அடிக்கிறீங்க, உங்கள் கையில் சக்தி இருக்குது, அவர் உங்கள்கிட்ட ஊழியராக வேலை பார்க்குறார் என்பதனால தைரியமாக நீங்கள் அடிக்கிறீங்க, உங்களுக்கு ஆதிக்கம் வல்லமை இருப்பதாக நினச்சி கொண்டு அடிக்கிறீங்க. ஆனால் இதையும் நினச்சிக்கிங்க, இந்த அடிமை மீது உங்களுக்கு என்ன ஆதிக்கம் இருக்கிறதோ,
இதை விட அதிகமாக அல்லாஹ் உங்கள் மீது ஆதிக்கம் பெற்றிருக்கிறான். லல்லாஹு அக்தரு அலைக்க, நிச்சயமாக அல்லாஹ் தஆலா உங்கள் மீது மிக அதிக வல்லமை பெற்றவன். மின்க அலைஹி, அவர் மீது நீர் பெற்றிருக்க அதிகாரத்தை விட என்று கேட்ட நேரத்தில் அபூ மஸ்ஊத் அல்-அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு திடுக்கிட்டு விட்டு அவர்கள் சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், இப்போ நான் என்ன செய்யட்டும்? இவரை நான் உரிமை விட்டுடலாமா? நான் சுதந்திரமாக ஆக்கிவிடலாமா என்று கேட்டபோது நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், ஆமா லவ்லம் தஃஅல் லஃபஹத்கன் நாரு, இதை மட்டும் நீங்கள் செய்யாவிட்டால் நரகம் உங்களை வாரி சுருட்டி இருக்கும் என்று சொன்னார்கள். தன்னுடைய ஊழியர் மட்டும் இல்லை, ஊழியர் அதாவது இன்றைக்கி நம்ம வச்சிருக்க சர்வெண்ட் அல்ல, இது ஸ்லேவ்ஸ், அடிமைகள். அந்த அடிமையை அடித்ததுக்கே இந்த வார்த்தை, அமா லவ்லம் தஃஅல் லஃபஹத்கன் நாரு, நீ இது மட்டும் நீங்கள் செய்யாவிட்டால் நரகம் உங்களை வாரி சுருட்டி இருக்கும் என்று சஹாபியை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இதுதான் இஸ்லாத்துடைய பார்வையில் ஒரு முதலாளி நடந்து கொள்ள வேண்டிய முறை. அந்த ஊழியரோட கனிவோடும் இரக்கத்தோடு நடக்கணும். அவர்களுக்கு நம்முடைய சம்பாத்தியத்தை கொண்டு நம்ம கொடுக்குற சம்பளத்தை கொண்டு தான் அவன் வாழ்கிறான் என்பதனால நாம் வேண்டியதை பேசலாம், வேண்டியதை கேட்கலாம் என்பது அர்த்தம் இல்லை. அவனுக்கு நம்ம கொடுப்பது பிச்சை அல்ல, அவனுடைய ஊழியத்துக்கான கூலியை கொடுக்கிறோம். அவனுக்கு நம்ம கொடுப்பது பிச்சையை கொடுக்கல, அவன்கிட்ட முடிஞ்ச அளவுக்கு ஊழியத்தை அவன் வேர்வை சிந்துற அளவுக்கு இல்லை ஊழியத்தை பெற்றுக்கொள்கிறோம். அதற்கு பிறகு நாம் அதுக்குள்ள தொகையை பணத்தை நம்ம கொடுக்கிறோம். ஹதீஸில் இதுவும் வருகிறது, அடிக்கடி கேள்விப்படக்கூடிய ஹதீஸ் தான், அத்துல் அஜீர அஜ்ரஹு கப்ல ஐ யஜிஃப அரகுஹு, கூலிக்காரருக்கு அவருடைய கூலியை கொடுத்துருங்க, அவருடைய வேர்வை காய்வதற்கு முன்பதாக. அந்த அளவுக்கு சீக்கிரம் கொடுங்கன்னு முதலாளிக்கு. அதே ஹதீஸ் தொழிலாளிக்கு என்ன பாடம்? நீ உழைக்கணும், குறைஞ்சபட்சம் வேர்வை வர்ற அளவுக்காவது உழைக்கணும், வேர்வை வர்ற அளவுக்காவது உழைக்கணும். ஒரே ஹதீஸ் தான் ரெண்டு பேருக்கும் பாடம் நடத்துது. நீங்கள் அவனுடைய வேர்வை காயறதுக்கு முன்பதாக கொடுங்கன்னு முதலாளியை பார்த்து சொல்கின்ற அதே ஹதீஸ் தான் அந்த தொழிலாளியை பார்த்து உணர்த்துகிறது, நீ எந்த அளவுக்கு உழைக்கணும்னா குறைஞ்சபட்சம் அதுக்காக வேர்வை வர்ற அளவுக்காக என்ன செய்யணும், உழைக்கணும் என்று ரெண்டு பேருக்குமே அது சொல்கிறது. இதே போல ஊழியர் சமைத்து தருகிறார், சமைக்கப்பட்ட உணவை கொண்டு வந்து கொடுக்கிறார், முதலாளிக்கு கொடுக்கிறார். ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள், யாராவது ஒருவருடைய ஹாதிம், இதா ஜா ஹாதிமு அஹதிக்கும் பி தஆமின், உங்களில் யாரேனும் ஒருவருடைய ஊழியர் அந்த எஜமானுக்கான உணவை சமைத்து கொண்டு வந்தால் முடிஞ்சால் அவர் கூடவே உட்கார வச்சு சாப்பிட கொடுங்க. நினச்சி பார்க்க முடியுமா? இன்னைக்கு முடிஞ்சால் அவரை கூட யூஜிலிஸ் அவரை தன்னோடு உட்கார வைங்க. இல்லாவிட்டால் குறைஞ்சபட்சம் ஏதாவது கொடுத்து ஒரு கவலை உணவாவது கொடுத்து அனுப்புங்க. ஏன் தெரியுமா? நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்கிறார்கள், ஃபைன்னஹு வலிய ஹர்ரஹு வதுகானஹு, அந்த சமைப்பதில் உள்ள வெப்பத்தையும் அந்த சமைக்கும் பொழுது ஏற்படக்கூடிய வாசனை அந்த புகையையும் அவர் கஷ்டப்பட்டிருக்கிறார், அந்த வெப்பத்தை சகித்திருக்கிறார். அதனால் ஏற்படக்கூடிய புகையை, அந்த காலத்தில் புகை இந்த காலத்தில் புகை இல்லாவிட்டாலும் அதில் கிடைக்கக்கூடிய அந்த சமையலுடைய வாசனை அதை தான் சாப்பிடாமல் கொண்டு வந்து கொடுக்குறார் முதலாளிக்கு. அவருக்கும் ஒரு சாப்பிட்டு பார்க்கணும்னு ஆசை இருக்கும். அந்த உணர்வையும் மதிப்பளித்து நபிசா சொல்கிறார்கள், அவருக்கு கொஞ்சமாவது கொடுத்துருங்க. கண்ணியத்திற்குள்ளே நான் இதை தான் சொல்ல வருகிறேன். ஒரு பக்கம் ஊழியர்களுடைய, ஒரு பக்கம் முதலாளிமார்களுடைய உரிமை என்று சொன்னால், மறுபக்கம் இஸ்லாம் எவ்வளவு சாந்தி மார்க்கம், இஸ்லாம் எப்பேற்பட்ட ஒரு சமாதானத்தை தரக்கூடிய மார்க்கம், மனித உணர்வுகளுடைய ஆழம் வரை சென்று ஒவ்வொரு மனிதனுடைய நுட்பமான உணர்வுகளுக்கும் மதிப்பளிக்கக்கூடிய மார்க்கம். ஆனால் இந்த மார்க்கத்தை தான் இது விசித்திரமாக சொல்கிறார்கள், இது ஒரு வன்முறையை தூண்டக்கூடிய மார்க்கம் என்பதாக. பக்கம் பக்கமாக இங்கே ஹதீஸுகள் வருகிறது. ஒவ்வொரு ஹதீஸை சொல்ல போல நேரமே இருக்காது. அந்த ஹதீஸுகளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வாறெல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஒவ்வொருத்தருக்கும் செய்ய வேண்டிய கடமைகளில் ஒன்று ஊழியரை பற்றி இப்போ சொன்னேன். அதே மாதிரி பெற்றோர்கள், நாம் அடிக்கடி கேள்விப்படக்கூடிய இன்னொரு நீண்ட செய்தி தான், குகையில் சிக்கி கொண்ட 3 தோழர்கள் குகையில் ஒதுங்கினார்கள். இரவு நேர பயணத்தில் போகும்போது ஒரு குகையில் போய் சிக்கி கொண்டார்கள். அவ்வாறு சிக்கினவங்க மேலே பாறை உருண்டு அந்த குகை வாசலை அடைச்சிக்குது. இப்போ அந்த 3 பேரும் துஆ செய்கிறார்கள். அந்த 3 பேரும் அந்த குகையிலிருந்து தப்புறதுக்காக எந்த வழியும் செய்ய இயலாது. இன்றைய காலமாக இருந்தால் கூட ஏதாவது செய்யறதுக்கு யோசிக்கலாம். ஆனால் குகையை மூடிட்டால் என்ன செய்ய இயலும்? அல்லாஹ் தான் காப்பாற்று, வேறு யாரும் எதுவும் செய்ய இயலாது. அந்த மாதிரி இடத்துல சிக்கிக்கொண்டு இப்போ அவர்கள் 3 பேருமா மஷூரா செய்து, நாம் வாழ்க்கையில் செய்த ஏதேனும் ஒரு நற்காரியத்தை வச்சு துஆ செய்வோம் என்று 3 பேருமாக அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறார்கள். அதில் ஒருவர், அல்லாஹும்ம கானலி அபவானி ஷைஹானி கபீரான் வ குன்து லா அக்பிகு கப்லஹுமா அஹ்லன் வலா மாலன் என்று
பெற்றோருக்கு செய்த ஒரு உபகாரத்தை பற்றி நினைக்கிறார். அவர் அல்லாஹ்விடத்தை துஆ செய்கிறார். எனக்கு எல்லா விதமான குடும்ப கோத்திரம்லாம் இருந்துச்சு, பிள்ளைகளும் இருந்தாங்க, மனைவி மக்கள் இருந்தாங்க. நான் ஆடுகள் கால்நடைகளை மேய்க்கக்கூடிய தொழிலை செய்து வந்தேன். ஒவ்வொரு நாளும் அந்த கால்நடைகளிலிருந்து கிடைக்கக்கூடிய பாலைத்தான் வந்து வீட்டுக்கு ஆகாரமாக கொடுப்பேன். அவ்வாறு கொடுக்கும் பொழுது என்னுடைய மனைவிக்கோ மக்களுக்கோ முதல்ல கொடுக்கறதில்ல, முதல்ல என்னுடைய வயசான பெற்றோருக்கு கொடுப்பேன். அவ்வாறு வயசான பெற்றோர் குடித்து முடித்ததுக்கு பிறகுதான் என்னுடைய பிள்ளைகளுக்கும் மக்களுக்குமாக மனைவி மக்களுக்காக நான் கொடுப்பேன். ஆனால் ஒரு நாள் நான் வெகு தூரம் மேய்ப்பதற்காக சென்று விட்டு திரும்பினதில் வீட்டுக்கு திரும்பினதுலே தாமதமாக ஆகிவிட்டது. எனவே நான் கொண்டு வந்த பாலை பெற்றோருடைய காலடியில் கொண்டு போய் நின்று கொடுக்க பார்க்கிறேன். அவங்க தூங்கிட்டு இருக்கிறாங்க. தூக்கத்தை விட்டு எழுப்புறதுக்கும் மனசு கஷ்டம், அவங்க குடிக்காமல் பிள்ளைகளுக்கு கொடுக்கறதுக்கும் கஷ்டமாக இருந்துச்சு. பிள்ளைகள் பசியில் தவிக்கிறார்கள், கதறுகிறார்கள். ஆனால் என் காலடியில் கதறிய பிள்ளைகளை கூட நான் பொருட்படுத்தலை. என் பெற்றோர் விழிக்கின்றவரை காத்திருந்து ஃபஜ்ருடைய நேரத்தை அவங்க விழித்த பிறகுதான் பெற்றோருக்கு கொடுத்தேன், அதற்கு பிறகுதான் பிள்ளைகளுக்கு கொடுத்தேன். இந்த காரியத்தை நான் உனக்காக செய்திருந்தால் இந்த பாறை அகற்றி விடுவாயாக என்று அவர்கள் துஆ செய்கிறார்கள். இரண்டாவது ஒரு மனிதர் அவர் சொல்கிறார், எனக்கு என்னுடைய உறவுக்கார பெண் மேலே மிகுந்த ஆசை இருந்துச்சு என்று அவர் தன்னுடைய செய்தியை சொல்கிறார். அந்த பெண்ணை அடைவதற்கு நான் பல்வேறு விதமான முயற்சிகளை செய்தேன், அவள் எதற்கும் ஒத்து வரலை. இறுதியாக ஒரு கஷ்ட காலம் வந்துச்சு. பல ஆண்டுகள் வறுமையில் சிக்கி கொண்டால் அந்த நேரத்தில் அந்த பெண்மணி என்ற சொன்னால், எனக்கு இத்தனை தீனார் பணம் தந்தா இந்த தவறான உறவுக்கு நான் தயார் என்பதாக சொன்னால், எனவே நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அந்த தொகையை தேடிக்கொண்டு அந்த பெண்ணிடத்தில் வந்தேன், அவனுக்கு அதை கொடுத்து விட்டேன். இறுதியாக அவனிடத்தில் அந்த ஹராத்தை செய்வதற்கு, தவறான காரியத்தை செய்வதற்கு வேறு எந்த தடையும் இல்லாத அளவுக்கு நெருங்கி விட்டேன். இறுதியாக நான் அந்த உறவுக்கு எத்தனிக்கிற நேரத்தில் அந்த பெண் ஒரு வார்த்தை சொன்னால், இத்தகில்லா வலா தஃப்தஹில் காத்திப. இத்தகில்லா, அல்லாஹ்வை பயந்துக்க, அல்லாஹ் வச்ச முத்திரையை சீரழிச்சிடாதே என்பதாக சொன்னால், அல்லாஹ்வே உள்ள பயந்து நான் அந்த பாவத்தை விட்டேன். அவர் சொல்கிறார், உன் மேல உள்ள பயத்தால அந்த பாவத்தை நான் விட்டேன் என்று சொல்லி அவர் அந்த பாவத்தை விட்டு ஒதுங்கி கொண்டதை சொல்கிறார். மூன்றாவது ஒரு மனிதர், அவர் தன்னிடத்தில் வேலைக்கு ஆட்களை வச்சு வேலையை வாங்கி கொண்டிருந்தார். அத்தனை வேலைகளும் செய்து முடித்த மனிதர் கூலியை வாங்காமல் போயிட்டார். அந்த கூலியை வீணாக்காம இந்த எஜமானர் அந்த கூலியை பன்மடங்காக பெருக்கினார். வயல்வெளிகளாக, ஆடுகளாக, மாடுகளாக, கால்நடைகளாக என்று பல வகையிலும் பெருக்கினார். இன்றைக்கு வரைக்கும் கூட மார்க்க சட்டம் அவ்வாறு ஒருத்தர் விட்டுட்டு போன சொத்தை நாம எடுத்து பன்மடங்காக பெருக்கி இருந்தால் அதற்கு உரிமையாளர் இவர் தானே தவிர அந்த ஊழியர் அல்ல. அந்த ஊழியருக்கு இவர் கிஃப்டாக கொடுத்தார் மொத்தத்தையும். அந்த ஊழியர் வந்து கேட்க வர்றார், வெகு காலத்திற்கு பிறகு வந்து கேட்க வர்றார், என்னுடைய கூலியை நான் விட்டு போனேன், எங்கே அந்த கூலி என்று கேட்ட பொழுது இவர் சொல்கிறார், இந்த இருக்குது இந்த கால்நடைகள் கண்ணுக்கு முன்னால் எதையெல்லாம் பார்க்குறியோ அது ஆடுகள், மாடுகள், அடிமைகள் என்று எதுவெல்லாம் முன்னால் இருக்குதோ இது எல்லாம் உனக்குரியது தான்ப்பா அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போ அந்த ஊழியர் சொல்கிறார், நீங்கள் பெரிய ஆள், நீங்கள் வசதி மிக்க மனுஷன், நான் ஒரு சாதாரண ஏழை, என்னை பார்த்து இப்பெல்லாம் கேலி பண்ண வேணாம். ஏன்னா அவர் நினைச்சு கொண்டார் உண்மையிலே கேலி செய்வதாக. அப்போ இவர் சொல்கிறார், கேலிலாம் செய்யலை, நீ எந்த பணத்தை விட்டுட்டு போனாயோ அதை கொண்டு நான் தொழிலில் போட்டேன், அதில் பன்மடங்காக பெருங்கியதன் விளைவுதான் இது, எல்லாம் உனக்குத்தான் என்பதாக சொல்ல அவர் ஒன்று விடாமல் அத்தனை எடுத்துகிட்டு போகிறார். இந்த மூன்று பேரும் தன்னுடைய காரியத்தை சொன்னாங்க. இந்த மூணுமே ஹுக்கூக்குல் இபாத். இந்த மூணுமே ஹுக்கூக்குல் இபாத். ஒன்றாவது பெற்றோருக்கு செய்தது, இரண்டாவது ஒரு பெண்ணுக்கு செய்ய வேண்டியது, அது ஹுக்கூக்குல்லாஹும் தான், ஹுக்கூக்குல் இபாதும் தான். அந்த பெண்ணோட தவறாக உறவு கொள்ளக்கூடாது, அல்லாஹுடைய கட்டளை, அதனால் ஹுக்கூக்குல்லா. அதே நேரம் இந்த பெண்ணுடைய வாழ்க்கை சீரழிக்கப்பட்டு போயிருக்கும், அதன் அடிப்படையில் அது ஹுக்கூக்குல் இபாதாகவும் இருக்கிறது. மூன்றாவது ஒரு அடிமை, ஒரு ஊழியருடைய பணத்தை பாதுகாத்து அதை பன்மடங்காக பெருக்கி கொடுத்தது. கண்ணியத்திற்குரியவர்களே, ஹுக்கூக்குல் இபாதை செய்யும் பொழுது அல்லாஹுடைய உதவி பல இடங்களில் பல விதங்களில் வரும். அந்த மூன்றையும் செய்து காட்டினார்கள், சொல்லி காட்டினார்கள். அல்லாஹ்விடத்தில் உனக்காக மாத்திரமே நாங்கள் இதை செய்திருந்தோம் என்றால் எங்களை இந்த சிக்கலிருந்து அப்புறப்படுத்துவாயாக என்று துஆ செய்தார்கள். அல்லாஹ் அவளது துஆவை அங்கீகரித்தான். கண்ணியத்திற்குரியவர்களே, நாமும் நம்முடைய வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு நலவை இப்படி செய்து வச்சிருக்கணும். அது இந்த மூணு காரியமாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, எந்த வகையிலும் இருக்கலாம். வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு ஆபத்து, சிக்கல், அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்படிப்பட்ட எந்த சூழலை விட்டும் அல்லாஹ் எல்லா விதமான நிம்மதி, சந்தோஷத்தை, சுபிட்சத்தை அத்தனை பேருக்கு தரணும். இருந்தாலும்
என்றைக்காவது ஒரு நாளைக்கு ஏதேனும் ஒரு சிக்கல் வரும்போது, யா அல்லாஹ் உனக்காக நான் இதை செய்திருக்கிறேன் என்று சொல்லி கேட்குற மாதிரி ஒரு சேமிப்பு. நாம் பல சேமிப்புகளை பார்க்குறோம். பேங்க்கில் சேமிக்கிறது, சொத்தை சேமிக்கிறது, நகையை சேமிக்கிறது பார்க்குறோம். இதெல்லாம் தேவைதான், இல்லைன்னு இல்லை. ஆனால் இதை விட மிக முக்கியமான சேமிப்பு அல்லாஹ்விடத்தில் சொல்லணும், யா அல்லாஹ் உனக்காக நான் இந்த காரியத்தை செய்திருக்கிறேன், இதை கபூல் செய்து என்னை இந்த சிக்கலிலிருந்து, இந்த பிரச்சனையிலிருந்து அகற்றி விடுவாயாக என்று சொல்லி கேட்டு அந்த பிரச்சனையை விட்டு தவிர்த்து கொள்வதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை பெற்றுத்தரக்கூடிய ஏதேனும் ஒரு அமலை நாம் ரகசியமாக செய்து வைத்திருக்கிறோம் என்பதும் இந்த ஹதீஸிலிருந்து கிடைக்கக்கூடிய பாடம். அதிலும் குறிப்பாக முதலாவதாக சொல்லப்பட்ட பெற்றோர், இதை பற்றி ஏராளமாக சொல்ல வேண்டியது இருக்கிறது. மணிக்கணக்காக பேசினாலும் நேரம் போதாது. அந்த அளவுக்குள்ள செய்திகள் இன்றைய உலகம் எந்த அளவுக்கு பெற்றோர்கள் நடத்தி கொண்டிருக்குது. வயதான பெற்றோர்கள், தாய்மார்கள், அவர்கள் தனிமையிலிருந்து கதறி கொண்டிருக்கிறார்கள். பல சூழல்களில் சிக்கி கொண்டு இருக்கிறார்கள். வெளியில் சொல்லிக்கொள்ள இயலாத அளவுக்கு மனசுக்குள் புழுங்கிக் கொண்டும் புலம்பிக் கொண்டும் இருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, குர்ஆன் முழுக்க பாருங்க, எல்லா இடத்திலும் அல்லாஹுடைய கடமையை சொன்னதோடு அடுத்ததாக சேர்த்து சொல்வதெல்லாம் பெற்றோர்களுடைய கடமை. வா அபுதுல்லாஹ் வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, அல்லாஹ்வை வணங்குங்கள், அல்லாஹுக்கு எதை ஒன்றையும் இணையாக்க வேண்டாம் என்று சொன்னதோடு ஒபில் வாலிதைன் இஹ்சானா வயித் அகதனா மீசாக பனி இஸ்ராஈல லா தஅபுதூன இல்லல்லாஹ் ஒபில் வாலிதைன் இஹ்சானா வகதா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு ஒபில் வாலிதைன் இஹ்சானா என்று படைத்த ரப்பு தன்னோட இணைச்சி ஒவ்வொரு இடத்திலையும் சொல்கிறான். ஏண்டா ஹுக்கூக்குல் இபாதில் முதலாவது ஹக்கு பெற்றோருக்கு. ஹுக்கூக்குல் இபாதில் முதலாவது ஆரம்பிக்கிறதே பெற்றோரை கொண்டு. அந்த பெற்றோருக்கு முன்பதாக சப்தமிட்டு பேசுவதும் கூடாது. அவர்களுக்கு முன்பதாக அவருடைய குரல் தாழ்த்தப்பட வேண்டும். அவர்களுக்கு முன்பதாக குரல் உயர்த்தப்படக்கூடாது. அவர்கள் இருக்கிறார்கள், 2 பேரும் இருக்கிறார்கள், 2 பேரில் ஒருத்தர் இருந்தாலும் அந்த நபர் யாருடைய பெற்றோர் இருக்கிறார், அந்த நபர் பெரும் பாக்கியவான். வாழ்க்கையில் அவருடைய துவா ஒப்புக்கொள்ளப்படுறதுக்கு, வாழ்க்கையில் அவர் அல்லாஹ்விடத்திய சொர்க்கத்தை அடைவதற்கு அல்லாஹ் ஒரு பாக்கியத்தை இன்னும் ஹயாத்தோடு வச்சு கொண்டு இருக்கிறான் என்று அதை பார்த்து சந்தோஷப்பட வேண்டிய நபர். ஆனால் இன்னைக்கு அந்த பெற்றோர்களோடு நாம் எவ்வாறு நடக்கிறோம் அல்லது எவ்வாறு நடந்து கொள்ளப்படுகிறது என்பதை பார்த்து கொண்டே இருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய இனியாவது நாம் திருந்துவதற்கு, நம்முடைய இளவல்களை சொல்லி திருத்துவதற்கு முன்வர வேண்டும். காலம் எவ்வளவு வேண்டுமானாலும் முன்னேறலாம். காலம் டெக்னாலஜியில் முன்னேறிச்சு, அதில் முன்னேறிச்சு, இதில் முன்னேறிச்சு என்று பெருமையாக சொல்கிறோம். ஆனால் உறவுகளை சீரழித்து விட்டு டெக்னாலஜியில் முன்னேறி எந்த பயனும் கிடையாது. பெற்றெடுத்த தாய் தந்தையோ கூட பிறந்த உறவுகளையோ மறந்துவிட்டு வேறு எந்த வாழ்க்கையில் எந்த முன்னேற்றம் கண்டுவிடப் போகிறோம்? அதனால் நமக்கு என்ன பலன் கிடைக்கப் போகிறது? கூட இருக்கிற தாய் மனசால நொந்து சாபமிட்டு கொண்டு இருக்கிறாள். வாயால் சொல்லி அதான் சாபம் நினைக்க வேணாம். வாயால் தொலைஞ்சு போ, நாசமாக போன்னு சொல்லக்கூடாது. ஒருவேளை அப்படி சொன்னாதான் சாபம் என்று நினைக்க வேண்டாம். மனசால நொந்து போவதும் அதுவும் சாபம்தான். மனசால வெந்து போவதும் அதுவும் சாபம்தான். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் பெற்றோர் யாராயினும் இருந்தால் அவர்களை மிகுந்த மரியாதையோடு கண்ணியத்தோடு நடந்து கொள்ள முன்வர வேண்டும். உவைசுல் கர்னி ரஹிமஹுல்லா அவர்களை பற்றி நாம் கேள்விப்படுகிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தரிசிக்கக்கூடிய வாய்ப்பை பெற்ற ஒரு மாமனிதர். உலகத்தில் எவ்வளோ பெரிய அந்தஸ்து இருந்தாலும் சஹாபின் அந்தஸ்து யாரும் கிடைக்காது. ஒரு குறிப்பிட்ட கால ஓதி குரான ஹாஃபில் ஆயிடலாம், குறிப்பிட்ட கால ஓதி மௌலவியாக ஆலிமாக ஆயிடலாம், அல்லது BA படிக்கலாம், MA படிக்கலாம் என்று எந்த வேணாலும் பட்டத்தை வாங்கலாம். ஆனால் இஸ்லாத்துடைய பார்வையில் சஹாபி என்ற அந்தஸ்து யார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் ஈமானோடு அவர்களை பார்த்து ஈமானோட வஃபாத்தானாரோ அவருக்கு மட்டும்தான் சஹாபி. அவரை தவிர அப்படிப்பட்ட நபர்களை தவிர வேறு யாரும் சஹாபியாக ஆக இயலாது. என்னதான் எவ்வளோதான் இபாதத்தில் அதிகமாக இருந்தாலும் சரி, தக்வால கூட இருந்தாலும் சரி, சஹாபி என்ற மகத்தான அந்தஸ்தை எவரும் அடைய இயலாது. இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா அவர்களிடத்தில் கேட்கப்பட்டுச்சு, முஆவியத் இப்னு அபி சுஃபியான் ரலியல்லாஹு தஆலா அப்படின்னு ஒரு சஹாபி எல்லாருக்கும் தெரியும். அலி ரலியல்லாஹு தஆலா ஆட்சி காலத்தில் அவர்கள் இன்னொரு பக்கமாக ஆட்சி செய்து கொண்டிருந்தாங்க. அரசியல் ரீதியாக சில கருத்து வேறுபாடுகள் இருந்துச்சு. அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் அரசியல் ரீதியான சில கருத்து வேறுபாடுகள் இருந்துச்சு. தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தரும் அடுத்தவரை மிகவும் மதிக்கக்கூடியவராக இருந்தாங்க. இன்றைக்குள்ள கருத்து வேறுபாடுகளை போல் குடும்பத்தில் ஒன்றா இருக்கிறோம், பிளவுன்னு வந்துட்டால் 2 பேர் எதிர்புதிரமாக மாறிடுறோம். ஆனால் அவர்கள் குடும்பத்தாலும் வேறு, ஆனால் ஈமான் இஸ்லாமிய பந்தத்தால் ஒன்றுபட்டிருந்ததுனால பல பிரச்சனைகள் இருந்தாலும் தனக்குள் ஒருவர் மற்றவரை மதிக்கக்கூடியவராக இருந்தாங்க. ஒரு சுவாரஸ்யமான செய்தி வரலாற்றில் இருக்குது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அதிகமான ஹதீஸ்கள் அறிவிக்கக்கூடிய சஹாபி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள்
யுத்த காலத்தில் ஒரு பக்கம் அலி ரலியல்லாஹு படை இருக்குது, இன்னொரு பக்கம் முஆவியா ரலியல்லாஹு படை இருக்குது. அந்த படை 2 படை நிற்கும் போது பொதுவாக என்ன நினைப்போம், அங்கே உள்ளவர் இங்கே வந்தால் நம்மளை வேவு பார்க்க வந்தாலும் இவங்க நினைப்பாங்க, இங்கே உள்ளவர் அங்கே போனால் நம்மளை வேவு பார்க்க வந்தால் அவங்க நினைப்பாங்க. ஆனால் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் சாப்பிட்றதுக்கு முஆவியா ரலியல்லாஹு கூட்டத்துக்கு போயிடுவாங்க, தொழுகிறதுக்கு அலி ரலியல்லாஹு கூட்டத்துக்கு வந்துடுவாங்க. சாப்பாடு அங்கே, தொழுகை இங்கே. அப்போ எல்லோரும் கேட்டாங்களா, நீங்கள் சாப்பாட்டுக்கு அங்கே போறிய, தொழுகைக்கு இங்கே வரீன்ட்டு. அவங்க சிம்பிளாக பதில் சொன்னாங்களா, எது எங்கே நல்லா இருக்குது அங்கே போகிறேன் அப்படின்ட்டு. சாப்பாடு அங்கே நல்லா இருக்குது அதனால் அங்கே போயிடுறேன், தொழுகை இங்கே நல்லா இருக்குது அதனால் இங்கே வந்துடுறேன்னு சொல்லி. அவர்களை யாரும் தவறாக நினைக்கிறதில்ல. அந்த அளவுக்கு அவருடைய கொள்கைகள் உள்ளத்தில் உள்ள தொடர்புகள் இருந்துச்சு. ஒன்று. 2வது, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு எல்லாருக்குமே பாசம் அதிகம். காரணம், அவர்கள் கசீரு ரிவாயத் அன் ஹபீபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸுகளோடு யார் அதிக தொடர்பு உள்ளவராக இருக்கிறாரோ அவர்களோடு அல்லாஹ் தஆலா இயல்பாகவே மக்களுடைய உள்ளத்தை ஈர்க்க செய்து விடுகிறார். அதனால் சரி, இந்த அளவுக்கு அவர்கள் சண்டையுடைய நேரத்திலும் கூட தன்னிடத்தில் வரக்கூடியவர்களை உபசரித்தார்கள், தன்னிடத்தில் வரக்கூடியவரை சந்தேகப்படலை. இந்த மாதிரி தொடர்பில் இருந்தார்கள் முஆவியா ரலியல்லாஹு அவர்களும் அலி ரலியல்லாஹு அவர்களும். ஆனால் அரசியல் ரீதியாக சில கருத்து வேறுபாடுகள் இருந்துச்சு. இதே நேரத்தில் இதற்கு பிறகு சஹாபாக்களுடைய காலம்லாம் முடிந்ததற்கு பிறகு பனு உமையாக்கள் ஆட்சி காலத்தில் ஒரு ஆட்சியாளர் வருகிறார். உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் என்று சொல்லப்படக்கூடிய 5வது ஹலீஃபா என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கு சிறந்த தக்வாவோட இறையச்சத்தோடு ஆட்சி நடத்திய ஒரு ஆட்சியாளர். ஆனால் அவர் சஹாபி இல்லை, தாபிஈ. இந்த 2 பேரை ஒப்பிட்டு மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்களிடத்தில் கேள்வி கேட்கப்படுது. உங்களோட பார்வையில் மாலிக் ரஹிமஹுல்லாஹ்ட்ட கேட்கப்படுது, மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்களே, உங்களோட பார்வையில் உமர் இப்னு அப்துல் அசீஸ் சிறந்தவரா, முஆவியா இப்னு அபி சுஃபியான் ரலியல்லாஹு தஆலா சிறந்தவரா என்று கேள்வி கேட்கப்பட்ட பொழுது மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர் பதில் சொல்கிறார்கள், இது என்ன கேள்வி இது? உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் நல்லவர் தான், வல்லவர் தான், எல்லா விதமான தக்வா தஹாரத்தெல்லாம் இருந்தது தான். ஆனால் அவரை யாரோடு ஒப்பிடுறது? முஆவியா ரலியல்லாஹு தஆலா ஒப்பிட முடியுமா என்று கேட்டுவிட்டு ஒரு உதாரணம் சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய படையோடு கலந்து முஆவியா இப்னு அபி சுஃபியான் ரலியல்லாஹு தஆலா தன்னுடைய குதிரையிலோ கோவேறு கழுதையிலோ போக, அந்த படை போகிற நேரத்தில் முஆவியா ரலியல்லாஹு தஆலா வாகனம், அந்த கழுதையோ கோவேறு கழுதையோ, அந்த வாகனத்துடைய காலில் பட்ட தூசிக்கு கூட உமர் இப்னு அப்துல் அசீஸ் சமமாக மாட்டார். சஹாபியுடைய அந்தஸ்து அந்த அளவுக்கு. அந்த வாகனத்துடைய காலில் பட்ட தூசிக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்து போன படையில் இவர்கள் கலந்திருக்கிறார்கள், அந்த வாகனம் கலந்திருக்குது. ஆனால் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் சிறந்தவர் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனாலும் இந்த அந்தஸ்துக்கு அவர் வர இயலாது. இதுதான் சஹாபியினுடைய அந்தஸ்து. அப்பேற்பட்ட சஹாபியாகக்கூடிய பாக்கியம் உவைசுல் கர்னி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுக்கு இருந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்தார்கள். தரிசிக்க வருவதற்கு கேட்டாங்க, ஆனால் அனுமதி கொடுக்கப்படலை. தாயுடைய ஹிதுமத்து இருக்குது, அதை பார்த்துக்கன்னு சொல்லப்பட்டுச்சு. நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை சென்று சந்திப்பதை விடவும் தாயினுடைய ஹிதுமத்தில் இருப்பதை வலியுறுத்தப்பட்டது. அதனால் சஹாபி என்ற அந்தஸ்து அவர்கள் அடையவில்லை தான். ஆனால் அதை விட அல்லாஹ் தஆலா இன்னொரு சிறப்பு அவர்களுக்கு கொடுத்தான். அது என்ன சிறப்பு? உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள்ட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், சஹீஹ் முஸ்லிமுடைய ரிவாயத்தில் இருக்கிறது. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள்ட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், உங்களுடைய ஆட்சி காலத்தில் கர்ன் என்ற பகுதியிலிருந்து உவைஸ் என்ற ஒருத்தர் ஹஜ்ஜுக்கு வருவார், அவரை சந்தித்தா நீங்கள் அவரிடத்தில் உங்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுங்க. அவரை நீங்கள் சந்தித்தால் யார்கிட்ட சொல்கிறாங்க, யாரும் இல்லை, யாருக்கு நபிசாஸ் அவர்களுக்கு பிறகு நபீன் ஒருத்தர் வருவதாக இருந்தால் உமர் வருவார். லவ்கான பாதி நபியுன் லகான உமர் ரலியல்லாஹு தஆலா, எனக்கு பிறகு நபீன் ஒருத்தர் இல்லை, அவ்வாறு இருந்தால் உமர் ரலியல்லாஹு தஆலா நபியாக வரலாம் அப்படின்னு சொல்லப்பட்ட அவ்வளோ சிறப்பு வாய்ந்த பல சிறப்புகள் கொண்ட, இன்னும் சொல்லப்போனால் பல நேரங்களில் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னதுக்கு தோதுவாக குர்ஆன் ஆயத்துக்கள் இறங்கியிருக்குது. நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமே சொன்னார்கள், இன்னல்லாஹ யன்திகு அலா லிசானி உமர் ரலியல்லாஹு தஆலா, உமர் ரலியல்லாஹு தஆலா நாவின் மூலம் அல்லாஹ் பேசுகிறான் என்றெல்லாம் சொல்லப்பட்ட அந்த உமர் ரலியல்லாஹு தஆலாவை பார்த்து நபி ஸல்லல்லாஹு சொல்கிறார்கள், உங்களோட ஆட்சி காலத்தில் உவைஸ் என்ற ஒருத்தர் வந்தால் அவரிடத்தில் உங்களுக்காக பாவ மன்னிப்பு தேடிக்கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் அந்த அந்தஸ்தை கொடுத்தான். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, பெற்றோர்கள் விஷயத்தில் மிக எச்சரிக்கையாக இருப்போம். பல நேரங்களில் பல தகவல்கள் அந்த பெற்றோர் எங்களுக்கு சரியாக கவனிக்கலை, காக்காவை கவனித்தாங்க, தம்பியை கவனித்தாங்க, என்ன கவனிக்கலை என்பதாக எல்லாம் பல செய்திகள் வருகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, பெற்றோர் விஷயத்திலையும் ஆசிரியர் விஷயத்திலையும்
நியாயத்தை எதிர்பார்க்கக்கூடாது. அதுக்கு அவங்க அல்லாட்ட பதில் சொல்லிட்டு போட்டோம், அவர்கள் அல்லாட்ட பதில் சொல்லட்டும். நம்முடைய வேலை அவர்கள் கண்ணியப்படுத்துறது. மிஷ்காத்துடைய ரிவாயத்தில் வருகிறது, ஒயின் தலமாகு, அந்த பெற்றோர்கள் இவனுக்கு அநியாயம் செய்தாலும் சரிதான், இந்த பெற்றோருக்கு கட்டுப்பட்டு நடக்கிறது இவருடைய வேலை. அவங்க என்னதான் அநியாயம் செய்தாலும் சரிதான், காஃபிராகவே இருந்தாலும் அந்த பெற்றோருக்கு உபகாரம் செய்யணும்னு வந்திருக்கு. காஃபிரான பெற்றோருக்கும் கூட அவர் குஃப்ரை வெறுக்கணுமே தவிர பெற்றோரை வெறுக்கிறதில்ல. அந்த குஃப்ருக்கு தவிர உள்ள மற்ற காரியங்களில் அந்த பெற்றோருக்கு முழுமையாக கட்டுப்பட்டு அவர்களுக்கு உதவி ஒத்தாசை செய்ய வேண்டும் என்பதுதான் மார்க்கத்துடைய நிலைப்பாடு. எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, இங்கு சொல்லப்பட்ட இந்த ஹதீஸில் வாசிக்கப்பட்ட இந்த செய்திகள், முதலாவது பெற்றோருடைய விஷயமாக இருக்கலாம், அடுத்தது அந்த ஹராமான காரியத்தை விட்டு தவிர்த்து கொள்ளுதல், அதே மாதிரி ஊழியர்களுக்குள்ள பணத்தை சரியாக கொடுக்குதல் என்று எதுவாக இருந்தாலும் எல்லாமே ஹுக்கூக்குல் இபாத் சம்பந்தப்பட்ட செய்திகள். அவைகளையும் நாம் பேணி நடக்க வேண்டும். இதே போல வேறு பல ஹதீஸுகள், இந்த தலையங்கத்தின் கீழ் ஏராளமான பல ஹதீஸுகள். அதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட ஒரு சபையில் ஒரு குடிபானம் கொண்டு வரப்படுகிறது. சஹல் இப்னு சாதின் ரலியல்லாஹு தஆலா அன்னஹு قال ஊதிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிகதஹின் ஃபஷரிப மின்ஹு அன் யமீனிஹி குலாமுன் அஸ்கருல் கௌமி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபையில் ஏதோ ஒரு குடிபானம் கொண்டு வரப்படுகிறது. அந்த குடிபானத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடிக்கிறாங்க. வளமையாக ஒரு சபையில் ஏதேனும் சாப்பிட்றதுக்கோ குடிக்கிறதுக்கோ வந்தால் சபையில் முதன்மையானவராக யார் இருக்கிறா அவங்களுக்கு கொடுப்பாங்க, அவர் சாப்பிடுவார், குடிப்பார். அதற்கு பிறகு அது எப்படி பகிரப்பட வேண்டும், இதற்கும் மார்க்க உசூல் சொல்லியிருக்கு. முதல்ல உள்ளவர் கொடுத்தாச்சு, இரண்டாவதாக கொடுக்கறது யாருக்கு, வலது பக்கத்தில் உள்ளவருக்கா, முன்னுள்ளவருக்கா, இடது பக்கத்தில் உள்ளவருக்கா என்று சொன்னால் இதுக்கு வழிகாட்டப்படாமல் விடுபட்டிருந்தால் அதுவே சண்டைக்கு காரணமாக இருக்கும். வழிகாட்டப்படாமல் விடுபட்டிருந்தால் அதுவே சண்டைக்கு காரணமாக இருக்குது. என்னை விட அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டாங்க, அவரை விட இவருக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டாங்க. நபிசாசம் ஒரு உசூல் சொல்லி கொடுத்தாங்க, யார் முதன்மையானவரோ அவர் அருந்துவார், அவருக்கு கொடுக்கப்படும், அவருடைய வலது பக்கத்தால் மற்றவர்களுக்கு பகிரப்படும் அப்படின்னு சொன்னால், வலது பக்கத்தில் யார் இருந்தாலும் சரி, அந்தஸ்தில் கூடியவர் இருந்தாலும் சரி, அந்தஸ்தில் தாழ்ந்தவர் இருந்தாலும் சரி, வலது பக்கத்திலேருந்து எல்லாரும் கொடுத்துட்டு வருவாங்க. அதன் அடிப்படையில் இங்கேயும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் சபைக்கு ஒரு குடிபானம் பரிமாறப்படுகிறது. நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் குடிக்கிறாங்க. ஆனால் யதார்த்தமாக அன்றைக்கு அவங்களோட வலது பக்கத்தில் வாய் யமீனிஹி குலாமுன், அவங்களோட வலது பக்கத்தில் ஒரு சிறுவர் இருக்கிறார். அஸ்கருல் கௌமி, அங்கே இருக்கிற கூட்டத்தில் இருக்கிற நபர்கள்லேயே ஆக சின்னஞ்சிறிய ஒரு நபர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலது பக்கத்தில் இருக்கிறார். ஒல் அஷ்யாஹு அன் யசாரிஹி, வயதில் மூத்தவர்கள், அந்தஸ்தில் மூத்தவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடது பக்கத்தில் இருக்கிறாங்க. இப்போ நடைமுறைப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடித்ததுக்கு பிறகு அதை முதலாவது அந்த குழந்தைக்கு கொடுக்கணும், சிறுவருக்கு கொடுக்கணும். அதே நேரம் அந்தஸ்தில் மூத்தவர்கள் இடது பக்கத்தில் இருக்கிறாங்க. இப்போ என்ன செய்யணும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட அனுமதி கேட்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்கு கொடுத்தாலும் வாங்கிட்டு போகிறாங்க, ஆனால் அந்த சிறுவர்கிட்ட அனுமதி கேட்குறாங்க. எனக்கு யா குலாம் அதனுலி அன் உஅதியஹுல் அஷ்யாக, நான் குடித்த இந்த பானத்தை இங்கே இருக்கிற உன்னை விட வயசில் மூத்தவங்க இருக்கிறாங்க தானே, இவங்களுக்கு கொடுக்கறதுக்கு எனக்கு அனுமதி தருகிறாயா அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சிறு குழந்தைகிட்ட கேட்குறாங்க. ஏன், ஹக்கு அவருக்கு, அந்த உரிமை அவருக்குள்ளது, அவருடைய உரிமை அவர் தான் விட்டு கொடுக்கணும், அவர் சிறுவராக இருந்தாலும் நாம் அபகரிக்க இயலாது என்பதனால் அவர்கிட்ட கேட்குறாங்க. ஆனால் அந்த சிறுவரும் வயசில் சிறியவர், மூளையில் பெரியவர். அவர் சொன்ன வார்த்தை நான் தரமாட்டேன்னு சொல்லலை. அவர் எப்படி சொல்கிறாரு, மா குன்து லி ஊசிர பி ஃபத்லி மின்க அஹதன் யா ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் வாய் வச்சு குடித்த அந்த பாலோ மற்ற திரவமோ அதை குடிக்கிற பாக்கியம் எனக்கு கிடைக்குது, இந்த பாக்கியத்தை நான் வேறு யாருக்கும் விட்டு கொடுக்க தயாராக இல்லை, இந்த பாக்கியத்தை நான் வேறு யாருக்கும் விட்டு கொடுக்க தயாராக இல்லை என்பதாக சொல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பானத்தை அவருக்கே கொடுத்து விட்டார்கள். இதுலேயும் ஹுக்கூக்குல் இபாத், ஒருவர் கூட இருக்கிறவர் வயசான சிறியவராக இருந்தாலும் அவருக்கு என்ன உரிமை இருக்குதோ அந்த உரிமையை கொடுக்கத்தான் செய்யணும், அதில் எந்த விதமான குறைபாடும் செய்ய இயலாது. இதே மாதிரி எந்த ஒரு ஹதீஸை எடுத்து பார்த்தாலும் எல்லா விதமான ஹதீஸுகள்லேயுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் நடந்து கொண்ட முறை மிக அழகான முறையில் ஒரு சிறந்த சமூகத்தை கட்டமைக்கக்கூடிய வகையில் ஏராளமான வழிகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்திருக்கிறாங்க. அதில் ஒன்றுதான் நாம் அடிக்கடி கேள்விப்படக்கூடிய இன்னொரு ஹதீஸ். ஒரு மனிதர் பாதையால் சென்று கொண்டு இருக்கிறார். அவ்வாறு செல்லும் பொழுது ஒரு நாய் தாகித்திருக்க பார்க்கிறார். அந்த நாயினுடைய தாகம் எந்த அளவுக்கு இருக்குன்னா, நாவறட்சியால் அதனுடைய நாவெல்லாம் காய்ந்து போய்
ஈரமான மண்ணை போய் நக்கிட்டு இருக்குது. ஈரமான மண்ணை நக்குது. காரணமாக அந்த தாகம் அந்த அளவுக்கு இருக்குது. அப்பேற்பட்ட நாயை பார்த்த ஒரு மனிதர் அருகில் இருக்கிற கிணற்றில் தன்னுடைய கால் உரை, ஹுஃப் என்று சொல்லப்படக்கூடிய கால் உரையை கலற்றி அந்த கிணற்றில் போட்டு அதிலேருந்து தண்ணீரை எடுத்து அந்த நாயுடைய வாயில் சொட்டு சொட்டாக ஊற்றி அதில் தாகத்தை தீர்க்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர் இந்த காரணத்தால் இவர் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடியவர் என்ற கருத்துள்ள வாசகத்தை சொல்கிறார்கள். அதை கேட்ட சஹாபாக்கள் ஆச்சரியமாக கேட்க, யா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு நாய்க்கு தண்ணி கொடுத்ததுக்குமா இவ்வளோ அந்தஸ்து கிடைக்கும் அப்படின்னு கேட்ட பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், நாய்க்கு மட்டுமல்ல, எதுக்கெல்லாம் உயிர் இருக்குமோ அப்படிப்பட்ட ஒவ்வொரு ஈரல் உள்ள ஒவ்வொரு உயிருள்ள வஸ்துவுக்கும் உபகாரம் செய்ததால் அல்லாஹ் இந்த அந்தஸ்தை கொடுப்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். இதுதான் இஸ்லாம் காட்டக்கூடிய ஒரு மனித நேயம், ஒரு வன்முறையற்ற சமூகத்தை, இரக்கமுள்ள சமூகத்தை உருவாக்குறதுக்கு இஸ்லாம் ஒரு பொழுதும் வன்முறை எப்பொழுதும் தூண்டலை. மற்றவர்கள் சொல்வதைப் போல நாமும் கேட்டு ஏமாந்து விட வேண்டாம். இஸ்லாம் ஒரு சமாதானத்தை, ஒரு சுபிட்சத்தை, நிம்மதியை ஆதரிக்கக்கூடியது. ஒரு நாயாக இருந்தால் அந்த நாய்க்கு கூட தண்ணீரை புகட்ட சொல்லியிருக்கிறதை தவிர அதனுடைய உயிரை போக்குவதற்கு சொல்லலை. அப்படி இருக்கும்போது மனிதர்களுடைய உயிரை போக்குறது, மனிதர்களை சீரழிப்பது இஸ்லாத்துடைய பார்வையில் வெகு தூரமான விஷயம். எனவே கண்ணியத்திற்குரியவர்களை இன்று வாசிக்கப்பட்ட இது போல ஏராளமான ஹதீஸுகள், அந்த ஹதீஸுகள் இப்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளணும். எந்த அளவுக்குண்டா கடைசியாக இந்த பாபில் முடிக்கும் போது கடைசியான ஒரு ஹதீஸ், அதுவும் நம்முடைய வாழ்க்கைக்கு மிக பொருத்தமாக இருக்கும் என்று கருதுகிறேன். அரபியர்கள் சேர்ந்து உண்ணக்கூடிய பழக்கத்தில் உள்ளவர்கள் சேர்ந்து சாப்பிடும் பொழுது பேரிச்சம்பழங்கள், பெரும்பாலும் அவங்களோட காலத்தில் இருந்து பேரிச்சம்பழம், ஈச்சம்பழங்கள் சேர்ந்து சாப்பிடுவாங்க. அவ்வாறு சாப்பிட்ற நேரத்தில் 2 பேரோ 3 பேரோ ஒரு தட்டில் சகனில் போட்டு சாப்பிடும்போது ஒவ்வொரு பேரிச்சம்பழமாக எடுங்க. சேர்த்து 2-3 சேர்த்து எடுக்க வேணாம். 2 பேச்சம்பழ அவர் அவசரமாக திங்கிறதுக்காக 2-3 சேர்த்து எடுக்க வேணாம் என்றும் தடுத்திருக்கிறாங்க. ஏன்? அதுவும் கூட இருந்து சாப்பிடக்கூடிய ஹக்கு. இவர் வேகமாக 2-3 சாப்பிட்டா மற்றவருக்கு அதனால் பாதிப்பு ஏற்படும் என்ற இந்த ஒரு சிறிய விஷயத்தை கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். எனவே நம்முடைய வாழ்க்கையில் இங்கு வாசிக்கப்பட்ட இந்த ஹதீஸ்கள், இதில் சொல்லப்பட்ட செய்திகள் அனைத்தையும் உள்வாங்கி கொண்டு நம்முடைய வாழ்க்கையை சீராகவும் சுபிட்சமாகவும் பரக்கத்துள்ளதாகவும் ஈருலகத்திலும் பிரயோசனம் தரக்கூடியதாகவும் ஆக்கி தருவானாக. அல்லாஹ் தஆலா நம்ம அனைவருடைய ஹலாலான ஹாஜத்துக்கள், யாருக்கெல்லாம் என்னென்ன தேவைகள் இருக்குதோ அவை அனைத்தையும் இன்று வாசிக்கப்பட்ட ஹதீஸுகளுடைய பரக்கத்தினால், புகாரி ஷரீஃபினுடைய பரக்கத்தினால் அல்லாஹ் தஆலா கபூல் செய்வானாக. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வ மன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். ஏந்தல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இனிய பொன்மொழிகளாம் அல் ஜாமிஉ ஸஹீஹுல் புகாரி கரந்தமதை ஏற்றமுடன் ஓதி எழில் பெறும் மாமன்றம் புனித மஜ்லிஸுல் புகாரி ஷரீஃபின் 98ஆம் ஆண்டின் இன்றைய நாள் ஹிஜ்ரி 1446 ரஜபு பிறை 9/10/2025 வெள்ளிக்கிழமை. இன்று ஓதப்பட்ட நபி மணிமொழிகளுக்கு தேவிப்பட்டினம் ஹக்கானியா அரபிக் கல்லூரியின் முதல்வர் கண்ணியத்திற்குரிய மௌலானா மௌலவி அல்ஹாஜ் அல் ஹாஃபில் எம் ஷேக் அலி நுஸ்கி காஷிஃபி காசிமி ஆலிம் அவர்களால் விளக்க உரை தரப்பட்டு இறையோன் நல்லருள் சூழ இனிதே நிறைவுறும் நிலையில் அமைந்திருக்கிறது இன்றைய மஜ்லிஸ். அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த மஜ்லிஸை பொருந்திக் கொள்வானாக. இதை உருவாக்கியவர்கள், 98 ஆண்டு காலமாக இதை வழிநடத்தியவர்கள் அத்தனை பேருக்கும் நிறைவான பரக்கத்துகளை வழங்கி அருள்வானாக. அவர்களில் யார் யார் மறைந்து வாழ்கின்றார்களோ அவருடைய மண்ணறையை சோன பூஞ்சோலை ஆக்கி வைப்பானாக. இந்த மஜ்லிஸுக்கு யார் யார் என்னென்ன நாட்ட தேட்டங்களோடு வருகை தந்தார்களோ, யார் யார் இதற்காக என்னென்ன நாட்ட தேட்டங்களோடு செலவழித்தார்களோ அனைவரின் ஹலாலான ஹாஜாத்துகளையும்
எல்லாமல் அல்லாஹ் தனது அருளால் நிறைவேற்றி தந்தருள்வானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ் நாளை ரஜபு பிறை 10/11/2025 சனிக்கிழமை நாளை ஓதப்படும் நபி மொழிகளுக்கு மௌலவி அல் ஹாஃபில் என் சயீத் அஹ்மத் ஆலிம் மஸ்லஹி ஃபாதில் பாக்கவி மர்கஸ் அஹ்லுசுன்னா அரபிக் கல்லூரி சென்னை நிறுவனத்தின் ஆசிரியர் அவர்களும் மௌலவி ஏஹெச் முஹம்மது சுலைமான் ஆலிம் மஹலரி அவர்களும் விளக்கு உரை வழங்க உள்ளார்கள். இன்ஷா அல்லாஹ் உரைகள் அனைத்தும் காலை 9:15 மணிக்கு துவங்கும் என்பதால் பொதுமக்கள் முற்கூட்டிய மஜ்லிஸுக்கு வருகை தந்து அல்லாஹுவின் அருளையும் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நல்லாசியையும் பெற்றேக அன்போடு அழைக்கிறோம். அடுத்து இளவல்கள் நம்முடைய மஜ்லிஸின் நலனுக்காக வாழியந்து வருகிறார்கள். உங்களது தாராள நன்கொடைகளை வழங்கி உதவிடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். இன்றைய நமது மஜ்லிஸின் செலவினங்களுக்கு அல்ஹாஜ் ஜஸ்மின் ஏகே ஹலீலுர் ரஹ்மான் அவர்கள் மூலமாக ஜஸ்மின் பாரடைஸ் நிறுவனத்தார் பொறுப்பேற்றிருக்கிறார்கள். அவர்கள் அனைவர் ஹக்கிலும் துஆ செய்வதோடு அன்னவர்களது குடும்பத்து மர்ஹூமாக்களின் பெயர் பட்டியல் நம் சபையின் ஆண்கள் பெண்கள் பகுதிகளில் பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் பெயரில் யாசின் ஹத்தும் ஓதி ஈசால் சவாப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ்.